Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. When you have this, இப்போ வந்து அந்த ஐடியா கிடைக்குதுல்ல, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ டூ? நீங்கள் வந்து ஒரு பாயிண்டாக இது 30 சீன்ஸ் 1 லைன் அந்த மாதிரி எழுதுவீங்களா? இல்லை சார், நான் வந்து ஃபஸ்ட்டு பீட்ஸ் எழுதிடுவேன் சார். ஓகே. எனக்கு வந்து ரைட்டிங் ப்ராசஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஃப் மைண்ட் சார். என்னன்னா ஐ ஹாவ் அ ஃப்ளோ. ஒன்ஸ் அந்த ஃபஸ்ட் சீன் ஃப்ளோ பிடிச்சிட்டேன்னா, அந்த பீட்ஸ் பிடிச்சிட்டேன்னா, when I start to write scenes automatically, subconsciously I'm like, இது மாதிரி தான் சார். After a point of time, it becomes like driving a car. For a long time. Yeah, it's like driving a car. Subconsciously நீங்கள் உங்க மைண்ட் அங்கே போயிட்டே தான் இருக்கு. நீங்கள் உங்கள் தாட்ஸ் எங்கே இருந்தாலுமே யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யூ. அந்த மாதிரி தான் சீன்ஸ் கண்டினியூஸாக ஒன் ஆஃப்டர் தி அதர் த சீன்ஸ் கீப் ஃப்ளோயிங் சார். பட் அந்த பீட்ஸ் ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோம் இல்லையா சார், வேர் த ஸ்டோரி இஸ் ப்ரோக்ரஸிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ராகன் கேரக்டரில் ஒருத்தன் ஃபெயிலியர்னு ஃபஸ்ட்டு காட்டுறோம். கட் பண்ணால் ஐ நீட் த இன்சைட்டிங் இன்சிடென்ட் ஆஃப் த ஃபிலிம் வேர் ஐம் ஷோயிங் him as the fail, இது லைக் all this Arath dragon, where life hits him and the story is going to change is the inciting incident. That is the breakup scene, sir. Right. Where he is the breakup ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த breakup song அதெல்லாம் வந்து he falls and he tries to revive where is in the bed, where இவ சொன்னதும் ஸ்னேஹா மேம் சொன்னதும் அவனுக்கு வருது, இந்த மாதிரி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆங்க பெட்டரான லைஃப் பார்ட்னர் தேடி வருவா. நீ ஒரு ஃபெயிலியர் ஆகும்னு சொன்னதும் 4 மணிக்கு காலையில் திடீர்னு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லுவான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரியாக்ட். இதெல்லாம் பேச்சுலர் ரூம்கான இது சார். திடீர்னு எழுந்து உட்காந்து மச்சா வாழ்க்கை இதெல்லாம் நடக்கும் சார். தட் பேச்சுலர் ரூம் இஸ் ஆல்சோ இட்ஸ் லிட்டரலி மை இது சார். நான் ரொம்ப அலும்பு பண்ணியிருக்கேன் இந்த விதத்துலலாம். அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களே, பாம்பு வந்து இது எல்லாமே லிட்ரலி இட்ஸ் ஆர் கேரக்டர்ஸ் சார். பொம்பளை சோக்கு ஆல் திஸ் கேரக்டர்ஸ் ஆர் தேர். என்னன்னா இது பிரேக்கிங் பாயிண்ட் சார். இப்போ ஐ நீட் அ மென்டர் டு push him into the second act. The inciting incident is a breakup. இவன் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறான், ஆனால் அதுக்கு வழி இல்லை. ஐ நீட் அ மென்டர் இன் சென்ஸ் இட் நீட் நாட் பி அ குட் மென்டர். இப்போ மேத்யூ மெக்கான்லி வந்து உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு இஸ் நாட் சேயிங் குட் டு த ஹீரோ, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லலை. இஸ் டெல்லிங் திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், யூ நீட் டு பி இது. ஹி கெட்ஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஹிம் ஃபார் டெல்லிங் ஆக்சுவலி திஸ் இன் த திங்ஸ். ஹி இஸ் த மென்டர் ஆஃப் த ஃபிலிம், which is played by me, this Gautam character, who gives him this இது ஃபேக் என்ட்ரி, ஐ மீன் அந்த கன்சல்டன்சியோட இது. ஆமாம், அந்த குறுக்கொழிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் தான் என்னை பார்த்ததுக்கப்புறம். பிகாஸ் ஹீஸ் லைக், இவ்வளோ அழகான வீடு, காரு, ஒய்ஃபு, இதுன்னு எனக்கும் ஆளுன்னு ஆசை தான். ஆனால் நான் எப்படி 48 அடியாக கிளியர் பண்ணுறது? ராகவன் கெட்டவன் தான், ஆனால் வந்து கேவலமானவன் இல்லை. பட் ஹி பிகம்ஸ் இது வென் ஐ சே மயிரில் கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபேக் கன்சல்டன்சிக்கு போனேன். அவனும் எனக்கு இதுவும் வாங்கி கொடுத்து எனக்கு அடிச்சு கொடுத்தான், அவ்வளோதான் லைஃப் மாறிடுச்சு. இது தப்பு இல்லையான்னு அவன் கேட்பான். தப்பு தான், ஆனால் ஒரு தப்பு பண்ணுறதுனால லைஃபே மாறும்னா அந்த தப்பு பண்ணுறது தப்பே இல்லைன்னு நான் சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபேக் கன்சல்டன்சி கான்டாக்ட் கிடைக்குமா? இமீடியட்லி தட் வில் பி திஸ் லைக், he is not worried to do mistakes, sir. It's just that he is seeing somebody else living a life. He has done it, why not அப்படின்னு தான் இருக்கும். அதனால தான் கிடைக்குமா. கட் பண்ணால் he goes to இது. It's not like he is searching to find, and that's where the thin line is there, where I can make him a complete creep. ஆமாம், அவனே கண்டுபிடிச்சி ஃபேக் கன்சல்டன்சி போகிறான்னா அவன் இன்னும் ரொம்ப இதுவாக இருப்பான். பட் ஐம் மேக்கிங் ஒன் கேரக்டர் ஹூஸ் லிவிங் அ லைஃப் அண்ட் ஐம் ஒரு அஸ்பிரேஷனல் லைஃப். அவன் ஆசையை தூண்டுறேன் நான். அந்த கேரக்டர் கௌதம் கேரக்டர் அவன் ஆசையை தூண்டுது. ஓ, அப்போ குறுக்கொழியில் போய் ஆனால் நல்லா தானே இருக்கான், அப்போ நம்மளும் அப்படி போவோம், நமக்கும் உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் தானே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஹி டேக்ஸ் ஃப்ரம் மீ. அண்ட் தட்ஸ் வென் ஹி கோஸ் இன் டு த நெக்ஸ்ட் ஆக்ட். சார் ஆக்ட்ன்றது என்ன சார்? பேசிக்லி எவ்ரி ஆக்டில் வாண்ட் மாறணும் சார். ஸோ ஒன் ஆக்டில் இருக்கிற வாண்ட் அடுத்த ஆக்டில் இருக்கக்கூடாது சார். இதில் பிரேக்கப்பு, இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்றது வாண்ட் வருது, ஆனால் என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ ஹி கோஸ் டு த ஃபேக் கன்சல்டன்சி. தட் இஸ் வேர் த நியூ ஜேர்னி ஸ்டார்ட்ஸ். அந்த ஃபேக் கன்சல்டன்சி போகிற அதனால வர கான்ஃப்ளிக்ட், த ஸ்டோரி பிரேக்கப் சீனு, காலேஜ் அதெல்லாம் இருந்து தாண்டி இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்றதுக்கு ஒரு ஜேர்னி எடுக்கிறாங்க இல்லையா, தட் இஸ் ஆக்ட் 2. ஸோ அதுக்கு வர கான்ஃப்ளிக்ஸ் அது இது போகிறது. தென் ஐ கிவ் ஹிம் தட் அந்த பி ஸ்டோரின்னு சொல்லுவோம், விச் இஸ் த லைக் ஃபன் அண்ட் கேம்ஸ். இப்போ அந்த லைஃப் இவனுக்கு, இப்போ இதில் அவனுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது தான் அவனுக்கு இது ஷார்ட்கட் டு சக்ஸஸ். இப்போது ஏன் அந்த சாங்லேயே அவனை சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன்னா, அவன் ஷார்ட்கட்டில் தான் சார் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறான். ஸோ நான் ஒரு சாங்லேயே அவன் சக்ஸஸ்ஃபுல்ன்றதை காமிச்சிட்டேன். அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் த ஆடியன்ஸ் தட் ஹி ஈஸிலி பிகேம் பிக் இன் அ வெரி ஷார்ட் டைம். யூ அண்டர்ஸ்டாண்ட் சார்? I didn't show him working too இதெல்லாம் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டான். திடீர்னு வந்து எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் he is working towards it. அது எப்படின்னா தப்பான ரூட்டுக்குள்ள உள்ள போயிட்டு அது என்ன because he's not dumb, he's a brainy guy. Yeah, it's like நான் ஸ்விம்மிங் பூல்ல போய் நல்லா ஸ்விம் பண்ணுவேன், ஆனால் எனக்கு
தண்ணியில் இறங்குறதுக்கு மட்டும் கஷ்டம், உள்ளே இறக்கி மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான். இட்ஸ் லைக் அந்த விஷயத்த இன்னொருத்தன் பார்த்து கொடுத்துட்டான். அது லைக் இன்சைட் த ஸ்விம்மிங் பூல் வாட் எவர் இட் டஸ், பட் த வே ஹி வெண்ட் இஸ் ராங். அதுதான் ஐடியா. ஸோ ஐ ஷோட் தட் இன் அ சாங் தட் ஹி பிகேம் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் தட்ஸ் நாட் த ஸ்டோரி. மை ஸ்டோரி இஸ் சம்வேர் எல்ஸ். So I showed him fun and games being successful. Then the second இது comes where the stakes I have to increase. Basically there will be a small lag where the girl comes, the date sequence and either till the interval. Basically that time I take to build the stakes. ஏன்னா அவன் வெறும் ஒர்க்குக்காக தான் அப்படின்றதுக்காகனா சரி மிஷ்கின் கிட்ட சரி சார் நான் கிளம்புறேன்னு கூட சொல்லலாம். பட் ஹியர் இஸ் கெட்டிங் அ மாமனார் ஹூஸ் 5,000 crores or 10,000 crores worth and he's getting a girl who's like a fantasy for him. It's like a dream, or dream song. அதுவே அந்த ட்ரீம் இது பண்ணுறதுக்கு தான். He wants these things in life. He has already got it. He needs to sustain it. For that he has no other option other than going back to college and studying. அதுதான் interval block. Yeah. And from that he doesn't want to immediately படிச்சு clear பண்ணுறதுலாம் இல்லை. என்னால் முடியாதுடா 48 அதெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியல. So I push him to the all is lost where வேறு வழியே இல்லை நீ படிச்சு தான் ஆகணும் அப்படின்றது. Then the X comes in to the dark night of the soul. So a character again comes in to make sure it sets you into the third act, which is the X's character. That's when he starts to study and that old Raghavan comes back. இப்போ again the final actல ஒரு conflict, which is the I just அந்த ஸ்க்ரீன்பிளேல ஒரு சின்ன ட்வீக் கொடுத்துருந்தேன் சார். வேர் ஐ கட் இட் அந்த லாஸ்ட் எக்ஸாம் வேர் அவன் அந்த ஸ்ட்ரகிள் காமிச்சிருப்போம் ஒழுங்காக பண்ணலன்னு கட் பண்ணால் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ரிசல்ட்டுக்கு. எவ்ரிபடி வில் பி செலிப்ரேட்டிங். பட் ஐ சா தியேட்டர் எரப்டிங் சார். இந்த ஒரு சாங்கில் அவன் நிஜமாலே படிச்சுட்டான் கிளியர் பண்ணான்ற போதே பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி தட் he cleared. They thought the film is actually over there. But from there the actual story took off. That's when you're turning the screws. Yes. Because நீங்கள் வந்து But for me it's unexpected sir. ஏன்னா நான் வந்து I wanted only the audience to empathize. அவன் ஜென்யூனாக எஃபர்ட் போட்டு படிச்சிருக்கான். 48வது பேப்பரும் அவன் ஏன்னா அவன் சொல்லுவான் 48வது பேப்பர் படிக்கணும்ல, ஒரு யூனிட் தானே முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். காரில் கூட படிச்சுக்கிட்டே தான் போகிறானுங்க. If you see whatever drama is happening, he's still studying. Even in the fight also he's studying only. While coming back also he's studying. அவன் அப்படியே லைட்டாக கன்செப்ட் பண்ணும்போது கூட அவள் தான் சார் லாஸ்ட் யூனிட் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது தான் கூட they are studying. So you feel for him that he's genuinely studied. பட் எக்ஸாமில் வந்து அவனுடைய ப்ரீவியஸ் அந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட் இதனால அதை தூங்காமல் இருந்ததுனால அவன் மயங்கிட்டான். He has this problem. If he has to sleep well, it repeats again. I also set it up அங்கங்கே. And அந்த எண்டில் when that happens, you really feel இந்த 47 பேப்பர் கஷ்டப்பட்டு படித்து எழுதியிருக்கான். ஒரு பேப்பர் எப்படியோ கடவுள் வந்து அவனை ஹெல்ப் பண்ணிட்டாரு. லைக் கடவுளே எப்படியோ காப்பாற்று அந்த ஜோன் தான் நினச்சிக்கிட்டாங்க ஆடியன்ஸ். But actually it is not that. It is not the case. I want to talk about how you construct a scene. இப்போ வந்து அந்த கடைசி எக்ஸாம் வருது. யூ நோ தட் அந்த இடத்துல ஒரு டென்ஷன் இருக்கணும். பிகாஸ் அந்த ஏதோ ஒரு நடக்கணும். பிகாஸ் இட் கேனாட் பி ஈஸி இல்லை. ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கணும். யூ கேன் ஸ்டார்ட் வித் எனி நம்பர் ஆஃப் வேஸ். தட் இஸ் அவள் வந்து நான் சும்மா உன்னை சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவள் பாம்பே போயிருக்கா, அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்ல. பட் அதுக்கு முன்னாடி பர்த்டேங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அந்த பர்த்டேக்கு முன்னாடி அவள் வந்து ஒரு கேக் கொண்டு வரா. தட் இஸ் த எக்ஸ் வந்து ஒரு கேக் கொண்டு வரா. அந்த கேக் வந்து இட் டெல்ஸ் தட் ஞாபகம் வச்சிருக்க பார்த்தியா அப்படின்னு கைண்ட் ஆஃப் யூ மிக்ஸ் அ லவ்லி பிட் ஆஃப் எமோஷன் இன் டு தட் சீன். மேக் இட் அபவுட் அ பர்த்டே. அந்த பர்த்டேக்காக சர்ப்ரைஸ் அந்த பொண்ணு அங்கே போயிருக்கா. அதனால அவனுக்கு வந்து he has to go to the airport. So அந்த how do you construct? There is two things in this sir. One is நம்ம எல்லா படமே பார்க்கும்போது சம்டைம்ஸ் த கேரக்டர்ஸ் இப்போ ட்ராகன் பார்க்கும்போது உங்கள் எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு ஐடென்டிஃபைபிளாக இருக்கும். யாருமே எங்கேயோ காணா போயிட்டாங்களேன்ற ஃபீல் வராது. ஒன்ஸ் ஒரே ஒரு என்னன்னா அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த அப்பா அம்மா கொஞ்சம் காணாமல் போயிட்டாங்க. அதுதான் சார், அதுக்கும் நான் சொல்கிறேன் சார். என்னன்னா அவங்களுக்கு பெரிய நெசசிட்டி அந்த போர்ஷன் ஆஃப் த ஃபிலிமில் இல்லை சார். அண்ட் நவ் ஐ எம் பிளேயிங் வித் இப்போ நான் இவனை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சிட்டேன் சார். எனிதிங் தட் ஐ டூ வித் த பேரண்ட்ஸ் அவங்க மிஞ்சி போனால் நல்லா இருக்கியாப்பான்னு தான் கேட்க முடியும். அது தாண்டி என்னப்பா வேலை நல்லா போதான்னு தான் கேட்க முடியும். தே கான் கிரியேட் எனி கான்ஃப்ளிக்ட். ஸோ இட் பிகம்ஸ் ரெடிடென்ட் ஃபார் மீ. இந்த இது இப்போ நான் சாப் பண்ணணும்னா அப்போ நான் எங்கேயாவது அதுதான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இட் பிகேம் ரெடிடென்ட். ஐ ஆல்சோ தாட் ஓகே மேபி ஒன் கான்வர்சேஷன் பிட்வீன் த ஃபாதர் அண்ட் த சன் வேர் த ஃபாதர் நீட்ஸ் டு இஸ் லைக் checking his concern if everything is all right, but it becomes redundant because there's no place for conflict over there. And he's not very, he won't be pressurized with his parents. He's been dealing with them from ever since. அதனால அவங்க அதை ஒரு லெவரேஜ் எடுத்துக்கிட்டேன். அது
with the beats I know the next scene what is going to happen. Now as a writer I know what is going to happen, so I don't want the audience to know what is going to happen. That's how the scene has to be constructed. So it's the 48th paper. இப்போ ஆக்சுவலாக இப்போ ஒரு ஷோ ஓப்பன் பண்ணுறேன் சார். இப்போ 47 பேப்பர் அவன் எழுதுறதை காமிச்சிட்டேன். 48வது பேப்பரையும் அதே காமிச்சிருந்தனாலும் இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். இப்போ 48வது பேப்பருக்கு அவன் படிக்கிறான்னு காட்டுறேன்னா ஐ எம் ஆல்ரெடி டெல்லிங் ஆடியன்ஸ் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். யூ கெட் இட் சார்? ஸோ தட் இஸ் வேர் த சீன் ஸ்டார்ட்ஸ். இஃப் இட்ஸ் வெரி அது இமோஷன்ஸ் வச்சு டீல் பண்ணதுனால உங்களுக்கு டவுட் வரல. இப்போ நீங்கள் 48th பேப்பர்னு தனியாக காட்டுறனாலே இருக்குது, ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்றது தெரியுது. இப்போ நான் அதை எப்படி மறைக்கலாம் அப்படின்னும் போது இப்போ குட்டி டிராகன் கேரக்டர், இப்போ நான் ஏன் அங்கே ஒரு குட்டி டிராகன் கேரக்டர் வைக்கிறேன்னா தலை தூக்கம் வருது, ஏய் ஐம் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் த கேரக்டர் தட் ஹீ இஸ் சின்சியர்லி ஸ்டடிங். And also the sleep element. அதுதான் சார். நான் இன்னும் அதுக்கு தான் வரேன். இப்போ நான் வந்து சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி பிகாஸ் ஐ நோ இந்த லாஸ்ட் எக்ஸாம் தட் ஹீ இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நான் இது. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக அவன் எக்ஸாமில் போய் தூங்காமல், இப்போ அதே சீன் அவன் படிக்கிறான், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எக்ஸாமில் எழுதுறான், நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கான், அதோட எல்லாத்தோட ரீலாப்ஸ் கரெக்டாக அன்றைக்கி நடக்குது, அவனுக்கு தூக்கம் வருதுனாலே அதே சீன் கெட்ஸ் நடுவில் நடக்கிற அந்த 5 நிமிஷம் ட்ராமா கிடையாது சார். நான் ஹானஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் you will understand why the commercial angle of the film also comes in. Like the so called commercial what we are talking about. இப்போ எல்லாரும் கமர்ஷியலாக இந்த படத்தை பார்க்கறதுக்கான ரீசன் நான் கொண்டு வரேன். Now you understand இந்த சீன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அவன் படிச்சுட்டு போனாலே தட் சேம் திங் கேன் ஹேப்பன் இன் பிட்வீன் தேவையில்லை. இப்போது நான் குட்டி டிராகன் என்ன சொல்கிறேன், டேய் தலை காலைல படிச்சுக்கலாம் தலை அப்படின்றான். நைட்டு நான் 3 மாதமாக தூங்கலடா, இந்த கடைசிக்கு தான் நான் படிச்சு தூங்கலாம் படி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ போகிற போக்க பார்த்தா என்ன டிகிரி வாங்க வச்சுரு போல சி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இதில் சொல்கிறான். கட் பண்ணால் ஐ எம் பிரிங்கிங் திஸ் எக்ஸ். ஏன் எக்ஸுனா நவ் ஐ நோ த சீன் ஹேஸ் டு கோ டு தி ஏர்போர்ட். ஹீ நீட்ஸ் அ கார். ஹீ டசன்ட் ஹேவ் அ கார் இன் சைட். ஸோ ஐ எம் ஷோயிங் த எக்ஸ் ஆஸ் அ கார். சீரியஸ்லி ஓகே, அதுக்கு தான் சார் அது எக்ஸ் வரா. இப்போது ஏன்னா பிரின்சிபல் கார், இந்த கார், காலேஜுக்குள்ளே கார் வச்சுக்கல, இப்போ எனக்கு திடீர்னு எங்கே இந்த கார் வந்ததுன்னு ஆடியன்ஸ்க்கு புரியாது. ஸோ நான் எக்ஸை கொண்டு வரதுக்கான இப்போ நான் யாரை வச்சு காரை கொண்டு வரலான்னா வா எக்ஸு ஹாஸ்டல்லேருந்து ஷி ஹேஸ் அ கார் இன்சைட். யூஸ்வலி ஸ்டாஃப்ஸ் ஹேவ் கார் இன்சைட். அண்ட் ஒய் இட்ஸ் ரெட் பிகாஸ் இட் இஸ் நைட்டில் பளிச்சுன்னு தெரியும் அண்ட் இட் கிவ்ஸ் தட் இது. ஸோ ரெட் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அந்த எக்ஸோட ஏன் அங்கே போதா, இப்போ எக்ஸ் ஏன் வரான்ற கொஸ்டின் வருது. இட்ஸ் இஸ் பர்த்டே. Now I am getting an element to start writing. X is coming, but why is she coming at middle of the night? குட்டி டிராகன் கேட்பான், தலை ஏன் இந்த டைமில் என்ன பண்ணுது அப்படின்னும் போது பின்னாடி ஆக்சுவலாக இது அடிச்சிட்ருக்கோம் கிளாக் டவரில். அடுத்த ஷார்ட் கட் பண்ணால் கேண்டிலோட இப்படி வர்றது. தலை உனக்கு பர்த்டேவா அப்படின்னு கேட்பான். ஆமாம் தலை, உலகத்திலேயே ஐ ஹாவ் அ கமர்ஷியல் ஆங்கிள். உலகத்திலேயே நைட்டு 12 மணிக்கு எக்ஸு கேக்கு எடுத்துகிட்டு வரதெல்லாம் உனக்கு மட்டும்தான் நடக்கும், வாழ்கிற அப்படின்னும் போது கிவ்ஸ் இது ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஸ்கோப். நவ் படம் செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் காலில் நார்மலாக பேசியிருப்பான் பாம்பேயில் இருக்கேன்ட்டு. அந்த கேரக்டரே அப்படியே டோட்டலாக கண்டுக்கவே மாட்டான்னு சொல்லி ஒரு சீனில் வந்து அவள் ஹார்ட் பிக்சர் அமிச்சு அந்த சீக்வன்ஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் அபவுட் தட். பட் அதுக்கப்புறம் அகெயின் இவன் டைனமிக்ஸ் இருக்குல்ல, இப்போ எக்ஸோட திரும்பி சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். படிக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலை. ஆனால் அவளை பொறுத்தவரைக்கும் என்ன, கல்யாணம் ஆக போகுது, ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் டச்லேயே இல்லை, அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற பயம் இது எல்லாமே அவளுக்கு இருக்குது. இந்த சைடில் அவள் வந்து எக்ஸ்க்கு இவனுக்கு எப்படின்னா எப்படியாவது இதை கடந்துட்டோன்னா லைஃப் வில் பி, நம்ம அப்படி தான் யோசிப்போம். பட் வி டோன்ட் திங்க் இட் ஃப்ரம் அ கேர்ள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, லைக் ஹவு மச் டைம் யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங், தட் கம்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் லைஃப். ஸோ எங்கே இது வருதுன்னா நவ் ஐம் கெட்டிங் அ ப்ளே. இப்போ எக்ஸு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு த ப்ளே இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சிங் ஃப்ரம் இது. இப்போது அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி தலை உன் எக்ஸு கால், உன் கரண்ட்டு கால் பண்ணுது, உன் உண்மையான ஆள் கால் பண்ணுது அப்படின்னும். சரி லவுட் ஸ்பீக்கரில் போடு, ஏன்னா கேக் வெட்டிகிட்டு இருக்கான், லவுட் ஸ்பீக்கரில் போடு. ஏன், ஐ வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு ரியாக்ட். என்ன பேபி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சும்மா தான் கால் பண்ணேன், அவனுக்குலாம் நடிக்க வராது சொல்லு, சரி விஷ் பண்ணு அப்படின்னும் போது, இல்லை நேரில் தான் விஷ் பண்ணுவேன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்லி ஓகே நவ் ஃபார் ஹர் ஷீ ஹேஸ் டவுட்ஸ், திஸ் கே இஸ் நாட் பிக்கிங் கால். அதுக்கு தான் சாங்கில் வச்சுருப்பேன். ஷீ இஸ் லைக் 3 times she tries to call him and he is always not it. Now he is in Bombay. Obviously when it's a boyfriend's birthday, she'll try to come and surprise, mainly to make it up, mainly to make things be okay between them.
ஸோ அந்த சீன் எப்படின்னா அதுலேயும் அவள் ஃபோன்லேயே தான் இருப்பாள். இப்போ வந்துட்டு நானும் பாம்பே ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன் போது ஐ கெவ் தி ஸ்பேஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் சார். இப்போ என்ன பண்ணுவோம், பாம்பே ஏர்போர்ட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, இல்லை என்னால் வர முடியாது. சரி விடு நான் வந்துடுறேன்னு ஃபஸ்ட் அவள் சொல்லுவான். தட் இஸ் வாட், ஏன்னா இமீடியட்லி ஷி கான் டூஸ் த கோல். ஏன்னா நீ வேலையில் இருக்கல்ல, சரி நான் வந்துடுறேன் லொக்கேஷன் போய், இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் நான் இவ்வளோ சொல்கிறேன். தட் இஸ் வென் ஷி லூசஸ் த கோல். டில் தென் த மியூசிக் வில் பி ஃபன். இட் பிகம் சீரியஸ் ஆஸ் ஹர் ரியாக்ஷன் சேஞ்சஸ். நான் உனக்காக தனியாக இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறேன், நீ வந்து இருக்குன்ற உனக்கே தப்புன்னு தோணலையா, இல்லை பல்லவி எனக்கு ஒர்க் இருக்குது இங்கே, இவனுக்கு இது போயிட்டுருக்கோம், இவன் ஷாக்கில் இருப்பாங்க 2 பேரும். பிகாஸ் நவ் ஐ டிசைடட் ஒன் பாயிண்ட் வேர் குட்டி ட்ராகன் ஷுட் ஃபீல் ஒரே ஒரு ட்ராகன் தான், அது நீ மட்டும்தான். அந்த மொமெண்ட்டும் கொண்டு வரதுக்கான ஸ்கோப். ஸோ இப்போ வந்துட்டு நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது இப்போ நீ வருவியா மாட்டியா, இல்லை பல்லவி நான் வரேன், இஃப் நான் கடைசியாக ஒரு வாட்டி கேட்குறேன், நீ வரல ஐ கால் ஆஃப் த வெட்டிங் அப்படின்மா அவன் அப்படி இல்லை பல்லவின்னுவான். அப்போ ஜஸ்ட் லெட் பிரேக்கப் அப்படின்னும் போது, இப்போ பிரேக்கப்னு சொல்லும்போது ஹி நீட்ஸ் தட் பழைய ட்ராகன் உள்ளே வருவான். என்ன கதை விடலாம், ஐ ஷோடும் ஹி கேன் லை. அந்த அப்பா கிட்ட கதை சொல்கிறதுலே திஸ் கேரக்டர்ஸ் என்ன வேணால் போய் சொல்லுவான் அப்படின்ட்டு. ஏன்னா நான் சென்னையில் இருக்கேன், தட் இஸ் இன்ஸ்டன்ட், தட்ஸ் வை த ஷார்ட் இஸ் சடன். ஏன்னா நான் சென்னையில் இருக்கேன், ட்ரைனிங் முடிச்ச கையோட உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு சென்னை வந்திருக்கேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். வாட், ஆமாம் அவனை சர்ப்ரைஸ் பிரேக் பண்ணான்னு பார்த்தா நீ மேரேஜ் பிரேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படின்னும் போது, நீங்கள் அந்த ஷார்ட்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி ட்ராகன் அப்படியே சைலண்ட்டாக கீழே போவான் வாயடிச்சு போய். That's where now he has told a lie, but he doesn't know what to do. Which is why I've set up the object, the car coming in already, subconscious-ஆ. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இட்ஸ் இன்ஸ்டன்ட் லை சார். இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா நான் என்ன பண்ணு சமாளிக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்வேன்ல, அதுதான் அந்த மூமெண்ட். அதுவே நான் அஸ்டன்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரியாக்ட் பண்ணுறது, பிரதீப்க்கு சொல்லும்போது பிரதீப் ரியாக்ட் பண்ணது இப்போ சூப்பராக இருக்கு ப்ரோ அப்படின்னு அவங்க சொன்னது தான் ஓகே. இட் கேவ் மீ அண்ட் இது ஓகே, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எஸ்டர்டே when நெல்சன் கால் ஆல்சோ, தலை நான் தெரிச்சிட்டேன் தலை, அவன் வந்து அங்கே ஃபோனில் வந்து அந்த நான் சென்னையில் இருக்கேன்னு சொல்லும் போது அந்த சீன்லாம் நான் தெரிச்சிட்டேன் அப்படின்னு நெல்சன் வாஸ் ஈ லவ் தட் பெட். ஸோ அதான் சார் இப்போ அங்கே எனக்கு ஸ்கோப் கிடைக்குது. அவள் வந்து என்ன பண்ணுறா, அப்போ ஷீ டசன்ட் நோ வாட் டு டு. அங்கே பார்த்தா நான் போர்டில் காட்டுறேன் ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும் இருக்குது. அப்போ ஹீஸ் ப்ரெஷர் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். ஸோ இமீடியட்லி கோஸ், பார்த்தா டிக்கெட் இருக்குன்றான், கிடைக்கூடாது பார்த்தா சரி நான் 1 hour வந்துடுறேன், நான் 3 hours வந்துடுறேன், நான் 1 hour எனக்கு ஃப்ளைட் இருக்குது அப்படி பை அப்படின்றான். கட் பண்ணால் இவன் மண்டையை வச்சுக்கிறது. இட்ஸ் ஐகானிக் பிரதீப் மொமெண்ட். ஐ வாண்டட் டு சாட்டிஸ்ஃபை லவ் டுடே ஆடியன்ஸ் ஆல்சோ. அவங்க அந்த கேரக்டர்கிட்டருந்து ஒன்று எதிர்பார்ப்பாங்களே, பேசிக்காக பிரதீப் மாட்டிட்டு தவிக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். லைக் ஐ என்ஜாய்ட் அண்ட் லவ் டுடே திஸ் மாமா குட்டி போர்ஷன் வேர் இஸ் லைக் தட் ஸ்டக்கிங், அந்த ஸ்டக்காக இருக்கிறது. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் தட் டு ஆடியன்ஸ். திஸ் இஸ் த எக்ஸாக்ட் ஸ்பேஸ் ஃபார் தட். திஸ் அண்ட் தட் பெல்ட்டாலாம் அடிச்சு பாருங்க, அந்த சீக்வன்ஸ் இஸ் எக்ஸாக்ட் பிரதீப்ஸ் லவ் டுடே. ஐ லைக் யூ டூ திஸ் இஸ் say I am a very constrained director, sir. People get very because I speak only dialogues. I make my actors, they act only the way I want, but I give them இந்த மாதிரி வரும்போது நீ என்ன வேணா படு, this is your forte அப்படின்றது தான் சார். ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த ஆடியன்ஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பிரதீப் கோயிங் மேட், அந்த ரியாக்ஷன் இருக்கு, அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது சார். அப்படியே கட் பண்ணால் எங்கடா குட்டி ட்ராகன் தேடுறான், கட் பண்ணால் அவன் காலில் இருக்கான். வை குட்டி ட்ராகன் இந்த சீனில் வச்சுருக்கேன்னா, இப்போது ஏர்போர்ட்டுக்கு அவளை பார்க்க போகிறான் சார். Now this VJ Sidhu and Arshad, I hope you know, they are a sensation in YouTube. Yeah. I took them for their they are good performers. Yeah. And I took them at the very early stage. They are doing only my film. Yeah. இப்போ ஆடியன்ஸ்க்கு கவுண்டமணி செந்தில் ஒன்றா ட்ராவல் பண்ணுற மாதிரி நினச்சிருப்பாங்க. I broke that. I kept him in one other role. I kept him in Kutti Dragon. Yeah. But it's a setup that we're already waiting for these two people meet subconsciously as YouTuber fans and everybody. Now I'm getting a scope that these two characters are going to meet. அதை எப்படி பில்ட் பண்ணலாம், இப்படி ஒரு கமர்ஷியல் லேயர் ஒன்று வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ அதே சீன் இப்போ எப்படி அந்த ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம் போயிருக்கலாமோ, இப்போ பிரதீப் பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வர சொல்லிட்டு அவன் போயிருக்கலாம். பட் ஒய் ஐ நீட் குட்டி ட்ராகன் இஸ், இவனும் குட்டி ட்ராகனும் படிச்சுட்டு இருக்காங்க ஒன்றா. இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி 12 ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது ஒன்று மாட்டினேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது இது தட் சீன் இஸ் ஆல்சோ அ சீன் வேர் அனுபமா கல்யாணத்துக்கு வர போகிறான். அதில் ஐ வாண்டட் டு கம் பிகாஸ் ஹீ ஹேஸ் டு ரியலைஸ் கப்புள் ஆஃப் திங்ஸ். ஸோ ஃபார் தட் அது எப்படி வர முடியும், நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நீ வா, நானே ஒன்று இன்வைட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கான ஃபோர் ஷேடோ நடக்குது சார். ஆனஸ்டி இதெல்லாம் தான் ரீசன்ஸ். ஃபோர் ஷேடோ நடக்குது. இல்லை எதுக்கு இருக்கலாம், இல்லை ஐ வாண்டட் டு எண்ட் திங்ஸ் ஆன் அ குட் நோட். தேர் இஸ் அ மூமெண்ட் பிட்வீன் இது. ஷீ திங்ஸ் திஸ் இஸ் த குட் மூமெண்ட் டு ஹிட் ஃபார் ஹர். ஏன்னா இப்போ அந்த சீன் நடக்கலைன்னா அடுத்த சீன், இந்த சீன் இல்லைன்னா அடுத்த சீனில் ஐ மீன்
இதோட முடிஞ்சிருக்கும், ஸ்ட்ரைட்டாவே எக்ஸாம் போயிருப்பான். ஆமா. இவன் பாட்டு ஒழுங்கா பேப்பர் இதெல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா இல்ல ஹாஸ்டல்ல இருந்து அவன் போயிருப்பான். வந்திருந்தா கூட ரேண்டமா இருந்திருக்கும். ஆமா. இப்போ இந்த சீன்ல இல்ல சார், இப்போ இதுக்கு அப்புறம் நடக்கலனா தட் ரீகன்சிலேஷன் சீன் ஒன்ட் பி தேர் வேர் ஹி கம்ஸ் அண்ட் ஆஸ்க் சாரி. இப்போ இங்க கூட she is putting in that effort to cut cake and say after this exam you're going to go off, I'm going to be here, I won't get to see you, I just wanted to end things on a good note. Again she's a giver. If you see, she's a giver, she still remembers his birthday. அதுக்கான இது சார் அங்கே ஆரம்பிக்கிறது அவளோட டைனமிக்ஸ். இந்த குட்டி டிராகன் டைனமிக்ஸ் அவனுக்கு தூக்கம் வரல அப்படின்றது. இன்னொன்று ஐ எம் கோயிங் டு கனெக்ட் ஹிம் வித் சித்து அட் த செகண்ட் நெக்ஸ்ட் சீன். ஸோ இப்படி ஆரம்பிக்குது சார். நடுவில் இப்போ வந்து பிரேக்கப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்துடுறேன்னு சொல்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் கேல்குலேஷன் போனான், 12 மணிக்கு இங்கே போனான், 3 மணி அங்கேருந்து போயிட்டு அப்படின்றான். என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இஸ் ஐஸ் பாப்ஸ் த கார் சாவி கொடு அப்படின்னு கேட்குறான். ஏய் எப்படா வருவேன் அப்படின்னு கேட்குறான். இல்லை போகிறதுக்கு 3 மணி நேரம் வரதுக்கு நடுவில் 1 மணி நேரம் இருந்தால் கூட வந்துடலாம், நீ காசாவி கொடு அப்படின்னு கேட்குறான். இல்லைடா போனால் லைஃப் ஏதாவது எக்ஸாம் லேட் ஆகிடும்டா, போனாலும் வாழ்க்கை போயிடும் கீர்த்தி அப்படின்றான். பிகாஸ் he at the moment he built it, now he is running, now I have the opportunity for fun, I am telling டே நீ என் கூட வாடா அப்படின்னா எதுக்கு நான் எதுக்கு அப்படின்னு தான் கேட்பான். தட் இஸ் வாட் ஆடியன்ஸ் will also, நான் எதுக்கு உனக்கு கடைசி யூனிட் படிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு one lodge cut to they both but why I am taking Kutti Dragon is because I am building a theatrical moment over there. So I am bringing these two over there. வரேன் அவன் வந்து லைட்டாக லாரியில் ஏதோ ஆகிடுமோன்ற சின்ன ஒரு ஸ்லிப் காட்டுறேன், அதுக்காக ஒரு சின்ன மொமெண்ட் வச்சுருக்கேன். இப்போ தலை கிஃப்ட்டோட, ஸோ இப்போ கிஃப்ட்டோட வந்திருக்கேன்னு அவன் ஞாபகப்படுத்துவான் சார். இந்த மாதிரி நான் உன்னை மேரேஜ் பிரேக் பண்ணக்கூடாது, ஐ மீன் இது முடிஞ்சு ட்ரைனிங் முடிஞ்ச கையோட உன்னை பார்க்கலான்னு கிஃப்ட்டோட வந்தால் நீ பிரேக்கப் அதுன்னு சொல்லிட்டேன்றது. அது கிஃப்ட்டுன்ற வார்த்தை எதுக்கு வருதுன்னா ஐ நீட் டு பிரிங் சித்து ஓவர் தேர், இல்லாட்டி ஈ கேன் ஸ்ட்ரைட் அவே கோ டு தி ஏர்போர்ட். இப்போ குட்டி டிராகன் அதை ஞாபகப்படுத்துவான். தலை கிஃப்ட்டோட வரேன்னு கதை விட்டு கிஃப்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணான். இவன் ஃபோன் பண்ணி மச்சா இவன் ஸ்ட்ரைட்டாக இப்போ நைட் 12 மணிக்கு தூங்குறவனுக்கு ஃபோன் பண்ணி மச்சா எப்படியாவது பல்லவிக்கு எதாவது கிஃப்ட் வாங்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறான். அவனுக்கு ஃபஸ்ட்டு யார் பல்லவினே அந்த டைமில் ஞாபகம் இருக்குது. யாரா பல்லவி மச்சா விளாட்றதுக்கு இந்த டைமில் வாழ்க்கை பிரச்சனை தயவுசெய்து வாங்கிட்டு வந்து ஃபோனை கட் பண்ணுறோம். சொல்லிட்டு கட்டு இங்கே பார்த்தா இவங்கிட்ட பொம்பளை சோக்குன்னு ஒரு கேரக்டர் இதுக்குன்னே வச்சுருக்கேன். டேய் நைட்டில் பொண்ணுங்களுக்கு கிஃப்ட் ஏதாவது கடை திறந்து வச்சுருப்பாங்களாடா அப்படின்றது ஏன்னா பொம்பளை சோக்கு கட்டு. ஸோ தே போத் கம். ஸோ திஸ் பலூன் இருக்குல்ல சார், இந்த பலூன் வந்துட்டு நான் ஹைதராபாத்தில் வந்து எல்லா கிளப்ஸ் வெளியே எங்கே போனீங்கனாலும் அந்த பலூன்ஸ் நிறையா இருக்கும் சார், பிடிச்சிட்டு நிற்பாங்க. இட்ஸ் அ கல்ச்சர் இன் ஹைதராபாத். அவுட் சைட் ஆல் த பார்ஸ் கிளப்ஸ் எவ்ரிவேர் தேல் ஹேவ் திஸ் ஹார்ட் பலூன்ஸ். ஸோ அது வந்து ஐ காட் இட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தேர் பிகாஸ் ஐ ஒர்க்கிங் இன் தெலுங்கு. ஸோ அதான் அவனுங்க இங்கே வாங்கிட்டு வர மாதிரி வச்சிட்டேன். நவ் திஸ் கை கம்ஸ் இன் த கார். என்ன பண்ணுறாங்க, படிச்சுக்கிட்டே தான் வராங்க. கார் கம்ஸ் அண்ட் ஸ்டாப்ஸ் இன் தி ஏர்போர்ட். நவ் ஹீரோ கம்ஸ் அண்ட் ஷாக்கர், டேய் இது என்னடா கிஃப்ட்டு, மற்ற இந்த டைமில் உனக்கு இது கிடச்சதே நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீ சேஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொக்கையை மட்டும் எடுத்துகிட்டு போனாடி அப்படின்ட்டு. இப்போது the scene straight away can go there. Now I'm giving the audience the theatrical moment which I'm built at. Ipo it's a genuine effort where I didn't want to make use of these guys for comedy. I am telling the audience if they are good actors, I'm trying to put them in a good character. So இவரை அன்பா போட்டுட்டேன், அந்த ஏஜ் அந்த இதுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு. இவனை வந்து குட்டி டிராகனா போட்டுட்டேன். இப்போ இவங்க இப்போ அவன் போயிட்டான். இங்கே பார்த்தா இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ப்ரோ அப்படின்னு இவன் கூப்பிடும் போது தேட்டர் பிளாஸ்ட். பிகாஸ் இட் இஸ் something they have created for themselves in movies. And them meeting is a theatrical high moment for audience and I'm setting it up. இப்போ இதே சீன் சார், இப்போ சித்துவும் அர்ஷதும் ஃபர்ஸ்ட் சீன்லேயே மீட் பண்ணிட்டாங்கன்னா அதோட ஹை அங்கே ஓவர். It's like building romance, kiss till the last, and finally hero heroine kissing at the end of the film. Anticipation. அந்த மாதிரி I'm building anticipation. It was a genuine effect. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோன்னே ஃபர்ஸ்ட் சீன்லேயே குட்டி டிராகன் பாத்ரூமில் தட்டிட்டு இருப்பான். அங்கே அவன் இவன் கூட ஃபோனில் பேசிட்டு இருப்பான். They 3 will be in one frame but they won't be meeting. So I got an extraordinary opportunity to explore these 2 characters. So இவன் ஹீரோ போயாச்சு. இப்போ இவன் வரான். இவன் வந்துட்டு ஆல்ரெடி கத்திட்டு இருக்காங்க. ப்ரோ அப்படின்றான், நீங்கள் தானே அன்பு, ஏன்னா அன்பு பற்றி சொல்லிட்டான். ஆமாம் யார்டி, நான் குட்டி டிராகன். ஓ நீ தான் அந்த பைத்தியமா, ஏன்னா அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான் ஹீரோ. இப்போது என்ன வேணும், இல்லை நான் காலேஜ் முடிச்சுட்டு, ஏன்னா இப்போ தான் டிகிரி வாங்க போகல, நானும் வந்து சென்னையில் வேலை தேடலான் இருக்கேன். அவங்க ரூமில் தங்கிக்கலாமா, சத்திரம் தானே அதை வந்து தங்கிட்டு போ அப்படின்றான். அது வரைக்கும் நார்மல். நவ் ஐம் கிவிங் த ஆடியன்ஸ் வாட் தே வாண்ட். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் கூப்பிட்டு வரும் உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா, ஏடா ஒருத்த இந்த ரூமாக யூஸ் பண்ணாது பார்த்தா நீ வேறு ஏடா அப்படின்னு போட்டு hitting him is the இது of that closure. That's what they are famous for. He'll talk some nonsense and you hit him. So I gave audience what they wanted. Cut. I go to the scene where he's waiting and she comes in. And நான் சொன்னேன்ல சார், இந்த பீட் மாறுது பாருங்க. இப்போ இதுக்குள்ளேயே it's a fun scene.
entertainment, it's அப்படியே changing into an emotional scene. Like I'm saying, the emotions change ன்னு சொல்கிறோம்ல, இதுதான் நான் சொல்கிறேன். That's like emotional temperature changes. So from here, next scene, it moves to where like she is coming and saying இந்த மாதிரி see அங்கே தான் அவள் வந்து அவள் பாஸ்ட்டை பற்றி சொல்கிறா. ஏன்னா இவளுக்கு ஏன் இவனை பிடிச்சதுன்னா the last point was him being honest about his ex. That's why she likes him. And அப்போ தான் she slips. It's kind of saying like, you know, she slips and falls away. Like I treated it like a dramatic, filmy way where like, you know, she slips and falls. Like எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அவ்வளோதான், நம்ம she slips and falls and he holds her. And மழை பெய்ய ஆரம்பிக்குது. I use rain to tell like, you know, for love song. So இப்போ பார்த்தீங்கன்னா அவள் சொல்லுவா, she'll recall. And she would have asked there, என் பாஸ்ட்டை பற்றிலாம் கேட்க மாட்டியா, உன் பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அவ்வளோதான். That's what he would have told. அங்கே தான் சீன் முடிஞ்சிருக்கும். Now she tells the past. See, I have been in US. அவங்க அப்பா யூஎஸ், அங்கே ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அவன் ரொம்ப பொய் சொன்னான், ஏமாத்தினான், அதனால தான் நான் அவனை பிரேக்கப் பண்ணேன். பட் வை ஐ லைக் யூஎஸ் பிகாஸ் யூ ஆர் வெரி ஹானஸ்ட். பட் இதெல்லாம் ஏதோ தப்பாக இருக்கும்னு எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, சம்திங் அரௌண்ட் யூ. விமன் ஃபைண்ட் தட் அவுட், தே ஹேவ் திஸ் இன்ஸ்டிங். இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, என் மேலே சத்தியமாக சொல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ஷி ஆஸ்க்ட் த ப்ராமிஸ் ஆனர். நவ் வென் இஸ் கோயிங் டு ப்ராமிஸ் ஆனர், இட்ஸ் அ பிக் இது. ஹி திங்க்ஸ் ஃபார் அ செகண்ட் வெதர் ஹி நீட்ஸ் டு டெல் த ட்ரூத். ஹி கம்ஸ் ஃபார்வர்ட், தென் ஹி டேக்ஸ் அ பிரெத். சத்தியமாக சொல்கிறேன் உன் மேலே இது, ஏன்னா அவன் நான் சொல்கிறான் சொல்லிடலாமான்ட்டு. அப்புறம் அவனுக்கு மைண்டில் என்ன தோணுதுன்னா, இல்லை ஒரு எக்ஸாம் தானே, எப்படியோ இவ்வளோ கடத்தியாச்சு, இதையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன் உண்மையில சத்தியமாக சொல்கிறேன், எந்த தப்பு இல்லை புரியுதா அப்படின்னு சொல்லும்போது ஷீ ஃபீல்ஸ் ஹாப்பி அண்ட் ஹக்ஸ் ஹிம் அண்ட் ஷீ சேஸ் ஹாப்பி பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஷீ ஸ்டாப்ஸ் ஹிம். அண்ட் இது வந்தது இந்த சீனோட இப்போ இந்த சீனோட வாண்ட் என்ன, அவளுக்கு ஷீ வாண்ட்ஸ் டு விஷ் ஹிம் ஃபார் ஹிஸ் பர்த்டே. ஸோ இட் ஸ்டார்டட். அண்ட் திஸ் கே ஹேஸ் இது டு clear last paper to study. The want is getting satisfied where she hugs him and tells happy birthday. So short our faceல ஹாப்பியாக கண்ணில் தண்ணி வரதுலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே 180 வந்தால், we don't use much இது. me and my cameraman have lot of இது. அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது 180லாம். இந்த 2-3 ஷாட் தான் நீங்கள் பார்த்தீங்கனாலே 180 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே இவன் ரியாக்ஷன்லேருந்து இப்போ ஏன்னா இட்ஸ் நெசசரி நவ் இந்த ஷார்ட்லேருந்து அப்படியே ஹீரோக்கு வந்தோன்னா it's like he is feeling guilty. Cut. I show him going in the இது where he is like falling asleep as he talks. தலை வேணா டீ குடிச்சிட்டு போகலாம், இல்லை லேட் ஆகிடும். Cut. I'm again establishing that next what is going to happen. Now இங்கே வந்து எக்ஸாம்க்குலாம் லேட் ஆகல, they comes and everything is smooth. Now I'm getting this opportunity for the ex to இது அவள் இதெல்லாம் பண்ணிக்கோ அதெல்லாம் பண்ணிக்கோ, எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், பாத்ரூமில் போய் இது ஷர்ட் மாற்றிக்கோ, கடைசி எக்ஸாம்லாம் நல்லா பண்ண, ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்றா. ஓகே நான் போயிடுறான், எப்பயும் போல் அவகிட்ட எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு போயிடறான். ஃபார் அ மொமெண்ட் ஹி ஸ்டாப்ஸ். வை? அண்ட் ஹி கம்ஸ். ஒன்லி ஆடியன்ஸ் ஆல்சோ டோன்ட் நோ பிகாஸ் ஐ எம் ஒன்லி டெல்லிங் வாட் இஸ் கோயின் டு டூ. வரான் வந்துட்டு, இல்லை நான் உன்னை நீ எனக்காக லைஃப்பில் என்னென்னவோ பண்ணியிருக்க, ஆனால் நான் உனக்காக எதுவுமே பண்ணல. எனக்கு இந்த செகண்ட் தோணுது, ஒரு வேளை அன்றைக்கி பிரேக்கப் அப்போ கூட சண்டை போடாமல் உனக்காக படிக்கிறேன்னு சொல்லியிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. தே போத் தேர்ஸ் அ பாஸ். அதுக்கப்புறம் he says sorry Kirti, I don't deserve you. His sorry is very real, like how she said sorry Kirti, I don't deserve you. அதுக்கப்புறம் there is a pause where there is a awkwardness between them. He immediately hugs her and she didn't expect that, and there will be a breath that I would have put in the sound I heard அப்படின்ட்டு. அதுக்கு தான் என்ன கலாய்ப்பாங்க, சார் இவன் மூச்சு கூட எடுத்துகிட்டு இருக்கான். அந்த breath is like to say it is all of sudden. She gives that breath and hero அப்படியே runs away and we come to a phase where she is in tears and happy tears. So அந்த பல்லவி கேரக்டருக்கான இந்த படத்தோட க்ளோஷர் அவன் அங்கே ஹக் பண்ணும்போது நேர்மையாக தான் இருக்குன்னு சொன்னதில் உன்ட்ட போய் சொன்னது முடிஞ்சிச்சு. தேர் கேரக்டர்ஸ் ஆர் கம்மிங் டு க்ளோஷ். அதே மாதிரி இவளுக்கு வந்து இங்கே க்ளோஷர் வந்துட்டு, ஏன்னா அவளுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே நெக்ஸ்ட் சீன் இஸ் மேரேஜ் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். இவளுக்கு க்ளோஷர் வந்துட்டு this guy asking sorry. So the closure is done. And I'm finishing that scene. I'm happily going to the next scene. How I'm starting the scene, he sees the question paper. I play he sees, he smiles. Where a music starts, where he sees it's an easy paper. இப்போ இந்த பேப்பர் அவன் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அவன் தப்பு பண்ணியிருந்தானா ஆடியன்ஸ்க்கு வந்து நீ தப்பு அப்படின்னு தோணியிருக்கும். இப்போது பேப்பரும் பார்த்துட்டான், பேப்பரும் ஈஸி, இஸ் வெரி கான்ஃபிடென்ட், இஸ் ஸ்டார்ட்ஸ் டு ரைட். அதுக்கு தான் குட்டி டிராகன் ஒரு டைலாக் தலை ஓகேல அப்படின்னு கேட்பான், ஓகேன்னு இவன் காட்டுவான். இட்ஸ் டு மேக் ஷுர் த பேப்பர் இஸ் ஈஸி அண்ட் he has studied well and he can crack it, but the external factors affect him which is not in his control. அதனால தான் சார் ஆடியன்ஸ் எம்பத்தைஸ் ஆகிறாங்க. அவன் வந்து படிக்காமல் லாஸ்ட் எக்ஸாமில் வந்து ஏமாத்திருந்தானா they won't clap for him, they won't feel good for him. He studied, he worked hard, he faced all those things, but
சுச்சுவேஷன்ஸ் டிமாண்ட். அதனால தான் அந்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறமா தானே ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த சீனில் இங்கேயே when I cut from here where he didn't write well, கட் பண்ணால் ரிசல்ட்ஸ் வர்றது. when Pradeep shouts out of இது when he cleared, people also shout along with him. Theatre went mad. They already accepted over there. ராகவன் அப்படி இருந்த அந்த பொறுக்கி போயிட்டா இருந்தவன் இப்போ படித்து கஷ்டப்பட்டு படித்து இது பண்ணால் லாஸ்ட் பேப்பரில் அவனுக்கு போகிற மாதிரி இருந்தது. கடவுள் புண்ணியத்தில் அந்த பேப்பரில் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டான். நம்ம வெயிட் பண்ணுவோம்ல எக்ஸாமில் ஏதாவது ஒரு பேப்பரில் எப்படியாவது வேண்டிக்கணும் பாஸ் ஆகிடணுன்ட்டு, அந்த மாதிரி பாஸ் ஆகிட்டான், பாஸ் போட்டாங்கன்ட்டு இஸ் ஹாப்பி. பட் தே டோன்ட் நோ த ரியல் ட்விஸ்ட் விச் இஸ் ஆல்ரெடி செட் அப். ஸோ திஸ் இஸ் ஹவ் த சீன் கெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட். இட்ஸ் பேசிக்லி giving closure to the characters and not losing them out completely. எங்கடா எக்ஸு, எங்கடா அந்த பொண்ணு. பேசிக்கலாக சார் ஐ வாண்டட் டு க்ளோஸ் மை கேரக்டர்ஸ். த கேரக்டர்ஸ் ஆர் டன் ஓவர் தேர் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ஒன்லி ரியாக்ஷன் மட்டும்தான். அதுக்கப்புறம் அனுப்பமாக்கு ஒரு டைலாக் கிடையாது. கைடு அவங்க both the characters Kirti and Pallavi don't have any dialogue after their both the scenes. It's just that they react to what Pradeep's Dragon is going through. So அந்த இடத்துல I wanted to give them a closure for both of them. I wanted to tell why Kayadu, I wanted to see the inner side of her where she also has gone through a breakup and she likes him for his honesty. That's why கல்யாண மேடையில் அவன் உண்மையை ஒத்துக்கிற போது இட்ஸ் லைக் பிரேக்கிங் அ ட்ரஸ்ட். நான் அன்றைக்கி உன் மேலே தலையில் அடித்து சத்தியம் பண்ணல, அது எல்லாமே பொய்ன்னு சொல்லும் போது she breaks. Otherwise she at least can give him a chance. It's okay, you're accepting the truth. She cannot accept the honesty part. அது it's broken is broken. Right. And இதுதான் சார் அந்த சீனுக்கான இப்படி தான் இது சார். இட்ஸ் பேசிக்லி கமர்ஷியல். நான் சொன்னேன் சார், மை இது டு சாட்டிஸ்ஃபை த ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட். அதுவும் பண்ணணும் கிளவராக. ஐ ஹாவ் டு டெல் த ஸ்டோரி தட் ஐ வாண்ட் டு டெல் விச் லீட்ஸ் டு த நெக்ஸ்ட் சீன். தேர்ஷலி give fans and people what they expect out of their actors. This is actually like a chinna master class Mari, because the construction of a scene, see the scene is born when you're writing unconsciously. Like it's almost like ulle irundhe edo vara madri, but then you're also consciously putting stuff into it. Adha unconscious varum sir idea. And the idea va seri pandradhukku you consciously you're adding all these things. இந்த டைட் லாஜிக் இருக்கிறதுனால தான் இந்த படம் வந்து ஹோல்ட் ஆகுது. பிகாஸ் இல்லைன்னா வந்து ஏன்டா வை ஷுட் ஷி ஈவன் கேர், வை ஷுட் கீர்த்தி ஈவன் கேர்? லைக் அவன் தான் இஸ் அ லூசர் கை. அவன் எதுக்கு வந்து வரணும்? ஒன் இஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எல்லாருமே ஏஞ்சலாக அவனை லைக் யூஆர் சரௌண்டிங் ஹிம் வித் ஆல் தீஸ் ஏஞ்சல் ஃபிகர்ஸ், ரைட்? ஆனால் அதை தாண்டி யூர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் why is this happening, why is that happening, why is this happening. ஸோ அது எல்லா வையும் லூப் க்ளோஸ் ஆகிறதுனால இது வந்து it's convincing. I'm not at any point questioning என்னடா அது ஒரு like actually that is the thing, because நீங்க வந்து லூப்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிறதுனால தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் இவன் எதுக்கு கூட வரணும் இந்த குட்டி டிராகன், இவன் எதுக்கு வரணும் அங்கே ஏர்போர்ட்டுக்கு இதை எடுத்துகிட்டு, இந்த கொஸ்டின்ஸ்லாம் எதுவும் இல்லாமதுக்கு காரணம் இப்போ அந்த பர்த்டேன்னு ஒரு இது வந்ததுனால தான் அந்த காருன்னு ஒன்று வருது. காருன்னு வந்ததுனால தான் இவ வரா. So it all basically adds up that to that thing, and it's so convincing. Basically you know this has to happen, but you build logics around it. This writing process, we talked about it, but அந்த ஐடியா கிடைச்சதில்ல, that is அந்த one line you have, அதிலிருந்து the beat sheet level, that process how long did it take? So basic up idea இந்த காலேஜ் திரும்பி போகலான்றது நானும் பிரதீப்பும் டிஸ்கஸ் பண்ணுறோம் சார். பட் த திங் இஸ் இட்ஸ் பேசிக்லி I wanted to write the entire film myself because my zone is completely different and I didn't want again another like என்ன சொல்கிறது, I mean I don't think so it needed for me. It's a pretty simple film. அந்த ஐடியா லெவலில் போதும்னு டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, we collaborating is enough அப்படின்ட்டு. That's why story also we took because it's only the idea that we both இது and திரும்பி காலேஜ்க்கு போகிறோம் அப்படின்றது அவ்வளோதான். இப்போது நான் ஃபுல்லாக ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக் எல்லாம் ஃபுல்லாக பண்ணும்போது வி அசிஸ்டன்ஸ் எல்லாமே சும்மா ஒரு 1 month இது பண்ணும்போது பேசிக்காக இந்த படம் எப்படி பீட் ஷீட் அப்படின்னு வரும்னா சார், இந்த படத்தை என்ன சொல்ல வரும்? யூ நோ த கான்செப்ட் இஸ் கோயிங் பேக் இன் டு காலேஜ் to clear arrears. Why? When you start asking why, and why are we telling the story? What is this film discussing about? அப்படின்னு வரும்போது this idea of success part, success failure பற்றி பேசலாம். சக்ஸஸ் ஃபெயிலியர் பற்றி பேசலாம் போது, ஏன்னா ஒருத்தன் ஃபெயிலியர்னு இருக்கவன் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிக்கிறதுக்காக திரும்பி இது பண்ணால் தப்பான வழியில் போகிறான். அதை தக்க வச்சுக்கிறதுக்கு திருப்பி போய் ரைட் பண்ணுறான். பேசிக்லி இது வருது. இப்போது இது ஏன் வருது அப்படின்னு யோசிக்கும் போது ஃபவுண்டேஷன். இப்போ நீங்கள் ஐ டோன்ட் நோ இஃப் யூ நோட்டீஸ் சார், இப்போ அவங்க அப்பா அந்த 10 லட்சம் கேட்பார்ல, அப்போ அந்த டிவியில் வந்து ஃபவுண்டேஷன் சரியில்லை. தட் இஸ்
தட் இஸ் த பேஸ் ஆஃப் த ஃபிலிம். ஸோ பேசிக்லி ஒருத்தன் ஃபவுண்டேஷனே போடாமல் வீடை கட்டிகிட்டே போயிட்டான், அதை லைட்டாக தள்ளி விட்டால் விழுந்துடும். ஸோ அது விழாமல் இருக்கணும்னா யுவர் ஃபவுண்டேஷன் ஹேஸ் டு பி ஸ்ட்ராங், which is the degree here. That is what Mishkin says in the interval block. அந்த இன்டர்வல் பிளாக்ல அதை சொல்ல போறாருன்றதுக்காக தான் நான் அங்கங்கே சப்டெக்ஸ்டில் ஃபவுண்டேஷன் அப்பாவே சொல்லுவார், இவனுங்க பில்டிங் கட்டிடுறானுங்க ஆனால் ஃபவுண்டேஷனே போடாமல் இதோட 3-4 மாடி நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க பேசுறதுட்டு அம்மா அப்படியே அதை ஃபேமிலி கான்வர்சேஷனாக மாற்றிடுவாங்க. பட் சப்டெக்ஸ்டில் ஐம் டெல்லிங் திஸ் இஸ் த ஃபிலிம். எ மேன் built empire without putting the foundation. This is the degree. Now in order to hold it without falling, he has to go back and dig and put it. இதுதான் எனக்கு நான் ப்ளே பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு இந்த படத்துக்கான தீமாக பட்டுச்சு சார். ஸோ தட்ஸ் ஹவ். இப்போ இது வந்துச்சு சக்ஸஸ் ஃபெயிலியர். இப்போ யாரை பற்றி பேசணும் சக்ஸஸ் ஃபெயிலியர்னா? ஐ ஹேவ் டு ஷோ ஒன் ரெடியூடன்ட் கை அண்ட் த்ரூ ஹிம் ஆடியன்ஸ் ஹேவ் டு ரியலைஸ். தட்ஸ் வை ஐ சோஸ் டிராகன். ஒய் டிராகன்? இப்போ நீங்கள் அது பார்த்தீங்க அந்த இது. ஸோ intention of this film, sir, one is genuinely to give a great film for Pradeep as a follow-up to Love Today. Now you know, like, treating a star. It's like I can do anything with him. And I can convince a fight with him in a second film. Because the concept is fighting along with him. And as a friend, I felt when an actor like him, who's a good director himself, who's directed himself, there was a stereotype where அவர் படத்தில் நல்லா நடிப்பேன், மற்றவங்க படத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம். When somebody like me and who is very very strict with respect to my actors and நான் சொல்கிறது தான் பண்ணணும், அப்படி தான் இப்படி தான் ஜோ ஐ வாண்ட்ன்ற வாங்குற ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணும்போது how Pradeep will be. It indirectly subtext that gives a tell the audience he's a great actor, not just a nice director. He's a great actor, star, you can play around with and you can make stories around with. He is so vulnerable, you can do whatever you want with him and you'll be convincing. That is what the intent started, to give him a great film. And everything built around it in a nice way. So, in the beat sheet வரதுக்கு it took you like a month? இல்லை சார், ஒரு ப்ராசஸ் ஒன்று சார். பீட் ஷீட் வந்து ஆக்சுவலாக 2-3 months பீட் ஷீட். 2-3 months. And that comes when you're discussing with your assistants? சும்மா will have a conversation, will have இது நோ சார். சும்மா டெய்லி அதை பற்றி தான் இது பண்ணுவோம், will discuss. The thing is no sir, I am more like I want நான் என்னெல்லாம் பீட்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன், I'll tell them to just go themselves write. I won't even read what they've written, but I'll tell them go write. Because I feel assistant directors best face in filmmaking is not working in the set that anybody can do. There are இது that creative processல நான் ஒன்று எழுதுறேன், நீங்கள் ஒன்று எழுதுங்க உங்கள் சைடில் போங்க. I won't even read. It's for you to just have a practice. So I'll fix the beats. ஸோ எனக்கு வந்து ஒரு ஓவரால் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் கிடச்சிடும் சார். இன்ஃபேக்ட் இஃப் யூ டோன்ட் பிலீவ், ஒரு 10 நிமிஷத்தில் ஐ திங்க் ஐ டோல் த என்டையர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் இது டு பிரதீப். த ஃபாதர் கேரக்டர் கிராக் ஆச்சு சார். ஒரு இன்னசென்ட்டான இது, அதுலேருந்து அப்படியே பிடிச்சி இந்த சிகரெட் சீன் அப்படியே அவன் வாயிலேருந்து அப்படி தட்டி விட்றான், அது மிஷ்கின் மேலே படுது, அது வந்து மிஷ்கின் அங்கே வராரு, இப்படி ஒரு ரஃபாக ஒரு வேர்ல்டு ஒன்று ஃபார்ம் ஆகல, அப்படி வந்துருச்சு சார். யூ ஒன்ட் பிலீவ். அண்ட் ஐ வாஸ் ரைட்டிங் இன் கொடைக்கானல், லைக் இன் பூம்பாறை. ஐ ஸ்டேட் இன் ஹாஸ்டல் அண்ட் ஐ ரோட் 30 minutes ஆஃப் நோ சீன்ஸ் வேர் தேர். லைக் அவன் அந்த பிரேக்கப் சீனில் ஆரம்பிச்சு லைக் அந்த இது வரைக்கும் எழுதிட்டேன். அந்த வீட்டில் இந்த பிரேக்கப் சீன் ஆரம்பிச்சுலேருந்து டுவர்ட்ஸ் த இன்டர்வல் வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் 45 pages ஐ ரோட் இன் 1 day ரைட்டிங். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 3 months 2 months continuously operates, it psychologically operates inside you. Keep asking questions. First of all, இப்போ செகண்ட் ஹாஃபில் அந்த கல்யாண சீக்வன்ஸ் இருக்குல்ல சார், இல்லை அது வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த பையன் வீட்டுக்கு போகிறான், ஸ்ட்ரெயிட்டாக he goes to principal's room, his house, and he knocks at the door and he is like confused why. He is already happy that he cleared, and why அப்படின்னும் போது he goes and confesses அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். But I'm losing space for him telling in front of everybody. தப்பாக 4 செவத்துக்குள்ளே பண்ணலாம், ஆனால் உண்மையை ஊர் ஃபுல்லாக சொன்னால் அவன் தானே ஹீரோ, அவன் தானே அப்போ ஹீரோ வரான். ஸோ அவன் எல்லாரும் மட்டும் சொல்ல வைக்கலான்றதுக்காக தான் டோட்டலாக அப்படியே மாற்றினேன். ஆனால் கல்யாணம்னு வரும்போது அது கிளீஷே, அதை எப்படி டைனமிக்ஸாக புதுசாக ப்ளே பண்ணலான்றத ஐ ஹோல்ட் இட் அவுட் வித் அ சாங். அண்ட் ஐ ஆக்சுவலி கட் த என்டையர் இது ஃபார் கபீரா. த கில்ட் சாங் ஸ்டார்ட்ஸ் வித் கபீரா. ஆல்மோஸ்ட் லைக் மை ப்ரொடியூசர்ஸ் லைக் இந்த சாங் எப்படியாவது வச்சுருங்க, ரைட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு. தேவர் ஸோ யூஸ் டு இட். பட் ஐ வாண்டட் டு லைக் த கொஸ்டின் அதில் லைன்லேயே வந்துடும் சார். யுவன் சார் அதில் பாடியிருப்பார். இட்ஸ் அ குட் கம்போசிஷன். இல் சே பிறர் சிந்தும் கண்ணீரின் குளிர்காய வேண்டும் என்று நினைப்பவன் மிருகமாகிறான். அதுதான் தீம். நான் யார் இறைவா, ஹூ ஆம் ஐ, தட்ஸ் த சாங்.
ஸோ ஐ யூஸ் சாங் டு டெல் த ஸ்டோரிஸ். இட்ஸ் இது. ஸோ இதுதான் சார், ஒரு 2-3 months continuously talking about the characters, like, you know, just putting them in different situations. It's not like இது. பட் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் அழிச்சிட்டு I'll just start writing screenplay, sir. There's something called writers do it that I follow. So I can write and my assistants and everybody can see. So Pradeep also can see. I give access to இது. So நான் அது ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது, அண்டர்லைன் பண்ணணும் இதுனா they can do and they can point. If I want, I'll take it, otherwise I won't. இது basically it's. So I write every day so that they can they'll put their notes. Their assistants will put notes, Pradeep will put notes. In fact, Vignesh Raja will put notes. So ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் லைக் இது பண்ணிவிட்டு லைக் ஆல்மோஸ்ட் ஐ ஃபினிஷ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஐ வாஸ் வித் தென் ஐ வென்ட் ஃபார் செகண்ட் ஹாஃப் லைக் ஃபார் இது தென் கிராக்ட் இட். இட்ஸ் லைக் டோட்டலி அபவுட் a year. Like 8 months. 8 months of writing. 8-9 months of writing. முன்னாடி இன்டர்வியூல செப்டம்பர்லேருந்து ஆல்மோஸ்ட் மே வரைக்கும் கண்டினியூஸாக இட் வாஸ் கோயிங் ஆன் சார். அண்ட் சம்வேர் it's very, very hard to write. It's very, very irritating to write. But somewhere only when I write, I think it becomes very personal that, you know, I don't allow others to write because initially we thought we'll write together and all. But somewhere I feel as a writer, I just want only my thoughts to be initially, sir. Like in terms of this, நான் சொன்னேன்ல எனக்கு ஏன்னா ஐடியாஸ் இல்லாதப்போ you can come take and you know you can இது. But somewhere this felt very personal, this film. I thought I should just go in on mode, and it is very hard to sit and write. One scene and all அந்த second halfல அந்த இது இருக்குல்ல சார், அந்த ஃபோட்டோ அனுப்புறது re-entry. It took almost a month நினைக்கிறேன் இல்லை, ஒரு almost 1.5 months I wrote that scene because அது நிறைய நடக்கும். அந்த ஸ்விம் சூட் ஃபோட்டோ, ஆமாம் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் re-entry, குட்டி டிராகனுக்கு அவன் மேலே லவ் வரணும், அதுக்கப்புறம் அண்ட் இவங்க மீட் பண்ணுறது எல்லாமே இட்ஸ் லைக் இது. பட் why 1 month? Because so many things have to happen, but everything should happen within 5.5 minutes because I have only this much time because I write by beat sir. Like in the time kulla it has to go to the next beat. இப்போ I'm dealing about this re-entry and குட்டி டிராகன் போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் குட்டி டிராகன் டேக் ஓவர் பண்ணியிருப்பான் சார். தட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இது. ஃப்ரம் 15th minute of second half, X will re-enter. From there she will take over for the next 15 minutes till where he needs to study. So I'm splitting the space where the beats are not. I can still play with Kutti Dragon itself for half an hour. No, I will get to it. So it's Pradeep plus Kutti Dragon. Yes, Pradeep plus Pradeep plus Anupama. Then Pradeep plus. So you're kind of yeah. So but in the Pradeep plus Kutti Dragon vanikum okay. Pradeep plus Kutti Dragon plus Anupama plus and because they're getting married, because I'm subconsciously at the end of the day he is doing all this because he has to live a life with Pallavi. கல்யாணத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறோம். So I have to tell a track over there where that what she is feeling from her side like a newly married. அந்த இதெல்லாம் கிடைக்கிறதுனால ஒரு 1.5 months அந்த ஒரு சீன் மட்டும் ஆச்சு சார். பட் it's worth it, I can see, because it's a theatrical blast. No, it's good because it's like அந்த சீன்லாம் இல்லைன்னா வந்து ஒரு like I'm saying that அவங்க உள்ள வந்துட்டு she doesn't see him because he's underneath. Yes. So அவன் அடி பெஞ்சுக்கு அடியில் அவன் ஏன் பெஞ்சுக்கு அடிக்க போறானா, இவன் கத்தி பேசிட்டு இருக்கான், அதனால he goes inside. So எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கு. அந்த why is answered, அதான் நான் சொன்னேன்ல, எல்லாத்துக்கும் ஒரு லூப் போட்டு முடிச்சிருக்கீங்க. So it's like see that's I think the toughest part of screenwriting is அந்த நீங்க போடுற எஃபர்ட் வந்து ஸ்க்ரீன்ல எஃபர்ட்டா தெரியக்கூடாது, ஸ்க்ரீன்ல ஃப்ளோ ஆகணும். எஸ் சார். ஆக்சுவலாக ஓ மை கடவுளை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நிறைய வாட்டி பார்த்தேன்னு சொன்னவங்களோட இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் ஸோ குட் பிகாஸ் இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஃபிலிம் பட் இட் லுக்ஸ் சிம்பிள் டு யுவர் ஐஸ்னா தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கர். ஏன்னா ஒரு ஃபேண்டசி கடவுள்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்து டைமில் டிக்கெட் கொடுத்து பின்னாடி அமிச்சு அவனுக்கு அஃபேர் அதுன்னு சொல்லி கில்ட் இதெல்லாம் ட்ரான்ஸ் பண்ணி திருப்பி கூப்பிட்டு வந்து விட்றேன். இட்ஸ் லைக் ஐம் டைம் ட்ராவலிங் வித்தவுட் டைம் ட்ராவல் மிஷின் வித் ஒன் டிக்கெட். இவ்வளோ நடக்குது. So many layers are there in that film if you see the film second half, but they felt it's a very simple film. And I'm so happy when they say இதுவும் டிராகனும் எனக்கு வந்து நீங்க சர்ஃபேஸ் லெவல்ல பாக்கும்போது ஜாலியான சிம்பிளான படம் நல்ல எமோஷன்ஸ். So when somebody says dragon very funny family entertainer,
Yo, என்ன சொல்ற? This is not like there's so much there's so much drama, there's so much depth, there's so much of இது, but அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு அந்த ஃபன் மட்டும் தான் தெரியுதுன்னா, that means the rest of it is ஒரு அந்த ஐஸ்பர்க் மாதிரி அந்த டிப் வந்து இவ்வளவு தான் இருக்கும், பட் அடியில வந்து இவ்வளவு இருக்கும். Yeah, so that is what it is. The foundation is emotions, sir. இப்போ ஏன் ஹீரோ இதெல்லாம் பண்றான் அப்படின்னா, he wants his relationship with Gautam Menon not to be affected because he trusts him so much and given him opportunity. His family shouldn't be affected. இதெல்லாம் தானே இது. When everything is getting broken and the father comes in, அதுக்கு அழுவாத யாருமே இல்லை சார். நானும் பார்க்குறேன். Everybody is genuinely crying and not out of இது இல்லை. They are somewhere feeling broken. Like, you know, I wish I had some people it's like I wish I had somebody like this. For some people it's like my father is like this. So some people I don't have a father. So yeah, and I think that's why the film works, because அந்த like ஒவ்வொரு அந்த அவ்வளோ டென்ஸாக இருக்கு. லைக் இட்ஸ் பேக்ட். லைக் தெர் இஸ் நோ லைக் அதான் நான் நீங்கள் வந்து இது லாகுன்னு சொன்னீங்கல்ல, அந்த டூயட், எனக்கு அது கூட லாக் இல்லை. நான் சொல்கிறது அதாவது இந்த டேர்ம்ஸ்க்கு இப்போயும் நீங்கள் ரிவ்யூஸ்லாம் பாருங்களேன், எக்ஸ்ட்ராடினரி செகண்ட் ஹாஃப், வெரி குட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். இது வந்து ஒரு இது இருக்குது சார், பிரில்லியன்ட் இப்படி இருக்குது. பட் அது ஏன்றது எனக்கு தெரியும் சார். ஆஸ் எ ரைட்டராக அது ஏன்றது எனக்கு தெரியாதனால தான் ஐம் ஏபிள் டு ஹேண்டில் இட். பிகாஸ் தட் ஸ்பேஸ் ஹவ் டேக்கன் எக்ஸாக்ட்லி இட் பி 10 minutes சார். அவன் அந்த டேட் சீன், அந்த கல்யாண சீன், பொண்ணு பார்க்க வர்றதுலேருந்து சாங் முடிஞ்சிற வரைக்கும் அந்த சிகரெட்டை சுண்டி விட்டு அந்த இதில் பேச வரைக்கும் இட்ஸ் எக்ஸாக்ட்லி 10 minutes. It's 3.5 minutes of song and 3 minutes of that scene and 4 minutes of this date scene. I packed it that way. Why? Because one, that girl's character shouldn't look like somebody who just came and went. I wanted the audience to empathize with her. And I gave her a great song, foreign. So அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி, பட் ஃபாரின் அது இதுலாம் போகிறதுனால இட் லுக்ஸ் பிக். லைக் ஐ ஹவ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் டு தட் கேரக்டர், அவ்வளோதான். அண்ட் அது திஸ் இஸ் இட்ஸ் அ வே ஆஃப் அப்ரோச்சிங் டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளே இன் அ வே வேர் யூ டோன்ட் வாண்ட் டு லூஸ் அவுட் ஆஃப் யர் கேரக்டர்ஸ் அண்ட் யூ டோன்ட் வாண்ட் யர் கேரக்டர்ஸ் டு பி ஜஸ்ட் கம் அண்ட் கோ. அதுதான் சார். அண்ட் இப்போ அந்த பீரியட் ஆஃப் இதில் இருக்குது, அது லேக் கிடையாது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சீன், எவ்ரி திங் இஸ் ஒர்க்ஸ். நீங்கள் தான் லேக் சார், நான் லேக் இல்லை சார். நான் லேக்ன்றது எப்படி சொல்கிறேன்னா, ஆடியன்ஸ்க்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது. ஐம் செட்டிங் அப். ஐ ஹேட் டு செட் த ஸ்டேஜ் ஃபார் த ஸ்டேக்ஸ். ஐ வாண்ட் ஹிம் டு ரியலி ஃபீல் டே. இப்போ ஆடியன்ஸ்க்கு இப்போ போனால் பரவாயில்ல, வேறு பொண்ணு மேட்ரிமோனியில் தேடிக்கோ, இந்த வேலை இல்லைனா என்ன வேறு வேலை தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டானுங்கன்னா what will happen? So it should mean something to him. So and I think the way you set the stakes in the second half, especially because ஓகே இப்போ படம் முடிய போகுது, ஓ இல்லையா இன்னொன்று இருக்கு, ஓகே ஓ இப்போ படம் முடிஞ்சிச்சு, நோ இல்லையா இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஓ இப்போ படம் முடிஞ்சு, நோ திஸ் சம்திங் எல்ஸ். த வே யூ கீப் புஷிங் தட் த எண்டிங், ஐ திங்க் தட் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இதையும் சொல்லிடுறேன். இப்போ ரைட்டர் டைரக்டர் கார்டு எங்கே வருதுன்றது கூட ரைட்டிங் தான் சார். இட்ஸ் நாட் லைக் படம் எடுத்துகிட்ருக்கோம் ஒரு ஹை பாயிண்டில் என் கார்டு வரணுன்றது கிடையாது சார். திஸ் இஸ் த திங் ஐ வாண்ட் டு ரிவீல். இப்போது இட்ஸ் நாட் அபவுட் த ஹை பாயிண்ட். ரைட்டிங்கில் அதை எப்படி கொண்டு வரணும்னு சொல்கிறேன் சார். ஸோ நவ் ட்ராகன் அந்த கேரக்டர் ரிவீல் ஆனோன்னா இட்ஸ் அ டைட்டில் கேரக்டர் ட்ராகன்றது. ஸோ அங்கே தான் பிரதீப்போட ஃபேஸ்க்கு க்ளோஸ் அப்போவும் பிஆர் எஸ் ட்ராகன் ப்ரொடியூஸ் பை வந்துடும் சார். இப்போ மை நேம் வில் பி தேர். நவ் ஐ எம் டெல்லிங் லெட் மீ இன்ட்ரடியூஸ் த பிக்கஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் திஸ் காலேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிரதீப்போட ஃபேஸ் அகெயின் வருது. கட் டு அஸ்வத் மாரிமுத்து அராஜகம் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை எழுத்து இயக்கம்னு வருது சார். வேர் ஐ எம் டெல்லிங் ஆடியன்ஸ் there is going to come a mirror image. நம்ம சொல்லுவோம்ல படத்தோட ஓப்பனிங் இமேஜும் எண்ட் இமேஜும் சேமாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ மிரர் ஆஃப் ஈச் அதர். ஸோ அங்கே ஐம் டெல்லிங் லெட் மீ இன்ட்ரடியூஸ் த பிக்கஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் த காலேஜ்னு என் பேர் அங்கே காட்டுறேன். கிளைமேக்ஸில் அந்த வகையில் பார்க்கும்போது டி ராகவன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஹூ லெஃப்ட் த காலேஜ். அண்ட் ஐம் ஓவர் தேர் ஐம் புட்டிங் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அராஜகமாக இருக்கும். அஸ்வத் மாரிமுத்து அராஜகம் கலர்ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். தட் இஸ் த டோன் ஆஃப் த ஃபிலிம், ஹவ் இட் ஸ்டார்ட்ஸ். ஐ புட் மை நேம். And the end of the film, I wanted to treat it in a very classic way of a black and white written and directed by Ashwath Marimuthu. Same dialogue where he says, he's the most successful person who passed out of this college. From the principal, it goes to Pradeep's face. Here again, principal's face, it goes to Pradeep's face. There is an arc. And that arc is where my film, the name comes. Idu is part of writing so that, there is a sense to where the what type of story I want to tell comes in, sir. இப்போ ஓமேக்கடலில் பார்த்தீங்கன்னா அந்த லவ் கோட் இது கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸ் வந்து மாறி அது இங்கே என் பேர் வரும். தட் இது சேஞ்சஸ் டு மை நேம். வேர் ஐம் சேயிங் திஸ் இஸ் த
where the story is going to ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் அதில் அந்த அராஜகம் மாதிரி எதா இருந்தது இல்லை அங்கே ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் அப்படின்னு வந்துருக்கும் சார். பட் இனிமேல் வைக்க போகிறீங்களா அந்த மாதிரி? இல்லை சார், இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன் சார், அராஜகம்லாம் போட்டால் கொஞ்சம் ஓவராக இருக்குமோன்ட்டு. பட் இட் கம்ஸ் வித் த மூட் ஆஃப் த ஸ்டோரி டெல்லிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 48 அரியரோட ஐ மீன் 96% உள்ள வந்து 48 அரியரோட இப்போ ஃபெயிலியரோட பேர். அண்ட் இட் ஆல்சோ ஆட்ஸ் டு த ஃபேக்ட் தட் த ட்ரெய்லர் மாதிரி இந்த படம் இருக்குங்கிற ஒரு இது. பட் தென் யூ சேஞ்ச் இட் அண்ட் சே So I tried to do the graph with my title card also, sir. It's a small thing, but I'm trying to say. I didn't think of it till you told me. So it's good. It's a very good. Basically, it's a mirror image. Yeah. You know, in writing, the first frame of the frame and the end frame of the film should be a mirror. Yeah. I've treated 2 mirrors in this. One, first frame la enna sir, hero ஒரு பொண்ணு கிட்ட போய் சின்சியரா போயிட்டு ஒரு பொண்ணை போய் ப்ரொபோஸ் பண்றா சார், அவனுக்கு கிடைக்கல சார். படத்தோட எண்ட் என்ன சார்? ஹீரோ சும்மா இருக்கா சார், ஆனால் அவனை தேடி ஒரு பொண்ணு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு வருது சார். யாருன்னா மிஷ்கினோட பொண்ணு சார். இது அவனுக்கு இப்போ படத்தை சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டிராகனுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு கிடைக்கல, டிராகனுக்கு இப்போ ஒரு பொண்ணு அவன் போன பொண்ணு கிடைக்கல, இப்போ டிராகனை தேடி ஒரு பொண்ணு வருது. மிரர் சார், முடிஞ்சிருச்சு படம். இன்டர்னலாக ஒரு மிரர் இருக்குது சார், விச் இஸ் த தீம். சக்ஸஸ் ஃபெயிலியர் பற்றி பேசுறது. லெட் மீ இன்ட்ரடியூஸ் த பிக்கஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் த காலேஜ்னு அதே ஆடிட்டோரியமில் வி சார்ஜ். மை நேம் கம்ஸ் Pradeep's, after Pradeep's face. Let me introduce the most successful person of the college. Pradeep face comes. My name comes, which is the mirror image, sir. So it's like 2 mirrors of storytelling. And of course, internally there's the mirror of Dragon and Kuti Dragon. Yes. Anamari. Yeah. So இது ஓமை கடலையிலும் இருக்கும் சார். ஏன்னா அந்த ஊபர் கேரக்டர் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் வந்து லைஃப்பில் பிடிச்சதை பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நீங்கள் அது வைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் ரிங் அசிஸ்டன்ஸ் தொங்க விட்டுருப்பாங்க, நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணாலே அந்த பாக்ஸிங் இது ஒன்று இருக்கும் சார். ரைட். இப்போ அவன் அந்த கேரக்டரை பார்க்கும்போது ஹீரோக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, சே இப்போ அவன் என்ன சொல்லுவான், நீங்களாம் என்ன அவனுக்கு என்ன ஊபர் ஓட்டிகிட்டு இருப்பான், நீ என்னடா எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பிரதர், என்னோட ட்ரீமே வேறு அப்படின்வான். லைஃப்பில் பிடிச்சதை பண்ணணும், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபார் ஹீரோ இட் லுக்ஸ் லைக் ஹீஸ் அ ஏஞ்சல். பட் செகண்ட் ஹாஃபில் வரும்போது தான் தெரியும் இவன் பாக்ஸராக இருப்பான். ஆக்சுவலாக he has missed out on a girl and he is repenting for it. டே எனக்கு அட்வைஸ் பண்ண நீ தான்டா, இப்போ நீயும் நானும் ஒரே இடத்துல தான் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் தட் வி போத் அ மிரர் ஆஃப் ஈச் அதர். தெல் பி அ ஷார்ட் வேர் ஹி ஆஸ்க் சார், நீனும் அவளை மறக்கல இல்லை அப்படின்னு கேட்பான். ஹி ஜஸ்ட் கிவ்ஸ் தட் இந்த ஸ்மைல் அண்ட் கில்ட் ஸ்மைல் அண்ட் ஹி வாக்ஸ் அவே. அண்ட் அனு ஆஸ்க் சார், அவன் மறக்கலன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பான். நான் பையன் அனு அப்படின்வான். ஏன் அதை சொல்கிறான்னா, இஸ் இன் தட் சேம் ஃபேஸ். இட்ஸ் அ மிரர். ஸோ வாட் லுக்ஸ் லைக் ஏஞ்சல் இந்த இது லுக்ஸ் லைக் யூனோ இவனுடைய ப்ரொஃபஷனல் ஆங்கிளில் ஹி லுக்ஸ் சக்ஸஸ்ஃபுல், ஹி லுக்ஸ் லைக் ஒரு பேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தேர்ஸ் அன் இமோஷனல் ஆங்கிள் டு இட் விச் ஹி டிடன்ட் பேலன்ஸ், விச் இஸ் இன் த செகண்ட் ஹாஃப். அதுதான் பியூட்டி ஆஃப் தட் சீன். ஏன் அது ஒர்க் ஆகுதுன்னா அந்த மிரர்ஸ் அண்ட் அந்த பியூட்டி தான். ஸோ நோபடி ஆஸ்ட் அது எப்படி அவன் ஊபர் டிரைவராக இங்கே வந்தான், இவனே எங்கள் பாக்ஸராக இருக்கான்லாம் போல. தே டுவெல் டு த இமோஷன். நோ ஐ யூ நோ வாட் ஆக்சுவலி நான் ஆரம்பிச்சது வந்து ஐ ஸ்டார்டட் த கொஸ்டின் அபவுட் கான்ஃபிடென்ஸ். It's lovely to see somebody enjoying their process. Yeah. That like இப்போ வந்து நம்மளாம் வந்து we live in a culture where we say, oh பாருங்க அவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்க, அவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்க. I'm like, no, but you're owning, you've done something, you know you've done something nice, and you're just happy in that process. ஹாப்பின்றதை விட just sharing our experience. Sharing experience, that's really nice. இப்போ நீங்கள் வந்து இந்த சீன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்னு கேட்குறீங்க. இப்போ நான் பதில் சுமார் அதாங்க கன்ஸ்ட்ரக்ட் அப்படியே வந்துச்சுங்க. சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது ஏதோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அதெல்லாம் என் கையில் இல்லைங்க, எல்லாம் இது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கும் எனர்ஜி வேஸ்ட்டு, கேள்வி கேட்ட உங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கேட்ட வேஸ்ட்டு, எனக்கும் நீ எதுக்குடா இங்கே வந்துன்ற மாதிரி இருக்கும். பட் யூஆர் ஆஸ்கிங் அவுட் ஆஃப் அன் இன்ட்ரெஸ்ட் டு நோ genuinely how a scene gets made. So for me, I'm excited to tell how I made. Yeah, no, but it's good. It's the Dragonங்கிற பேர் at what stage of the screenplay, எந்த ஸ்டேஜில் வந்தது? இது டி ராகவன் டு டிராகன் இல்லை சார். டு பி ஆனஸ்ட், டி ராகவன் டிராகனாக மாறுறதுன்றது இதுவாயிடுச்சு சார். அது எப்போ ஆரம்பத்துலேயே? ஆமாம் சார். ஸோ அது சார் கண்டமேனிக்கெலாம் நானும் பிரதீப் பேர் யோசிச்சிருக்கோம் சார். இது இப்படி வச்சுக்கலாம் அப்படி இதுன்னு அதாவது சிலதெல்லாம் சொன்னா ஜட்ஜ் உங்கள் வீட்டு பிள்ளை வந்துருச்சு, எங்கள் வீட்டு பிள்ளை வந்துருச்சு, வேற ஏதாவது வைக்கலாம் இந்த மாதிரிலாம். ஸோ ஜஸ்ட் டு சார் நான் அதை சொல்கிறேன். அதுவும் ஓமை கடலைக்கெலாம் இன்னும் ரொம்ப மோசம் சார். என்ன இது ஓமை கடலையில் ஒரு சிலதெல்லாம் சொன்னா அப்பயே வெளியே அமைச்சிருப்பாங்க சார். அந்த மாதிரிலாம் இருக்கும் சிலதெல்லாம். அதான் சார் சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிலதெல்லாம். வேறு என்ன அதான் சார் அந்த
இவன் பேட் பாய்னு ஒன்று யோசிச்சோம், இந்த இதுக்கு பேட் பாய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கெட்டவன் ஆல்ரெடி சிம்பு வச்சுருக்காரு. இந்த மாதிரி லைக் இட் ஹேட் லாட் ஆஃப் இது சார். பட் ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன்றது ஒரு டேர்ம், இட்ஸ் லைக் ஆல்ரெடி இது போது இன்ட்ரோல் பிளாக் கிட்டத்தட்ட அதுதான். ஸோ திடீர்னு அந்த ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஓகே, எனக்கு வந்து காலேஜில் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் எல்லாருக்கும் இப்போ ராக்கி ராஜேஷ்னு ஒருத்தர் இருந்தார் சார். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும். நம்மளும் பார்த்துருக்கோம் நிறைய கேரக்டர்ஸ், பூனை ரவியா சீன் இதில் சார். அந்த மாதிரி ஓகே டிராகன் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இட் டிட்ன்ட் ஆக்சுவலி கோ வெல். நம்ம சொல்ல டிராகன் இஸ் நாட் a usual word. தட்ஸ் வாட். அது எங்க வந்து அதான் சார் ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் இதுல இருந்து தான். அவ்வளவுதான் சார். அதுல இருந்து ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் அந்த டைப் இதுல இருந்து தான் வந்துச்சு. அண்ட் இப்போ டிராகன் அப்படி வந்துருச்சா சார். இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இப்போ அந்த சீன் ஸ்கூல் போர்ஷன் எடுக்க போகும்போது நான் டி ராகவன் இதில் வந்து இது அழிச்சிட்டு ஓ போட்டா டிராகன் வந்துச்சு. அப்புறம் நான் திடீர்னு ஐ வெண்ட் அண்ட் ரோட் தட் இது இன் மை ஹவுஸ் இன் அ பிக் இது. அப்போ பார்த்தாங்க அவ அப்படின்னு டி ராகவனில் அவ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆகிட்டு லைக் டி ரகுவரன் சேஞ்சஸ் டு டிராகன், இல்லை டி ராகவன் சேஞ்சஸ் டு டிராகன். ஸோ அது முடிவு பண்ணிட்டேன் சார். என்னன்னா இப்போ ராகவன் இப்போ டிராகன் எங்கேருந்து வரணும்னா அவனுக்கு சீன் எழுதியாச்சு. என்ன சீன் எழுதியாச்சுன்னா, ஏண்டா ரமேஷ் பூபாலசாமி ராம்போன்னு சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பேர் இருக்காதாடா அப்படின்னும் போது டி ராகவன் ராம்பன்னு மாறுது. ஸோ ஐ வாண்டட் டு கீப் மை ஃபாதர்ஸ் நேம்ஸ் மாரிமுத்து, லைக் ஹவு அர்ஜுன் மாரிமுத்து மாதிரி. இப்போ இங்கே வந்து டிராகன் டி ராகவன் வந்து டிராகனாக மாறணும்னா அது டி ராகவன் வச்சாதான் மாறுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேரை மாற்றிட்டேன். அண்ட் ஐ கெப்ட் இட் அஸ் டி ராகவன். ஸோ டி ராகவன் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் டிராகன். இப்போ எப்படி மாறுது அப்படின்னு வரும்போது ஐ வென்ட் லைக் ஐ ரோட் இட் இன் த போர்ட். தட்ஸ் லைக் சீங். அங்கே பார்த்தா ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த பொண்ணு அவனை விட்டுட்டு போயிட்டா, இப்போ ஐ நீட் அ நைஸ் அதான் தேட்ரிக்கல் மூமெண்ட். அங்கே பார்த்தா அவன்ற வார்த்தையை தூக்கி ஓ போட்டோன்னா முடிஞ்சிருச்சு. அப்படியே இதே சீனாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஐ ரோட்டஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ ரோட்டஸ், ஸ்கூலில் படிக்கிறவன் அவன் வந்து இந்த கோல்டு மெடல் ரிஜெக்ட் பண்ணிட்டா. ரேம்போன்னு ஒருத்தன் இருக்கும்போது எனக்கு ஒரு பேர் இருக்கக்கூடாதுரா, காலேஜ்குள்ளே போகும்போது கெத்தான ஒரு பேரோட போகணும், சும்மா ஃபயராக இருக்கணும் அப்படின்னும் போது பிடிச்சிட்ட மச்சான் எப்படி அவனை தூக்கி அது இதுன்னு ஒன்று தூக்கி போட்டால் அதே மாதிரி உன் பேர்லேருந்து இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அங்கே ஒரு ஓ போட்டால் டிராகன் இருந்தது. அங்கே எழுதி பார்க்குறேன் அவளை அப்படி வந்துச்சா, அவள் எப்படி உன்னை தூக்கி எறிஞ்சாலோ அதே மாதிரி அவளை அடிச்சுட்டு அங்கே ஒரு ஓவை போட்டினா நீ ஃபயரா, சென்சாரில் போனதுனால கொய்யால நீ ஃபயரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்படியே போயிடுவான். ஸோ அந்த இடத்துல அந்த வெறும் டிராகன் அந்த பிளெயினாக அவன் பேர்லேருந்து அப்படி இருக்கும். கட் பண்ணால் பிரதீப்க்கு அப்படியே இப்படி பாவமாக பார்த்துட்டு இருப்பான். அப்படியே ஸோ த சார்ஜன் வில் சேஞ்ச் ஓவர் அண்ட் கிரேட் பிளேஸ் டு புட் அ ஹீரோஸ் டைட்டில் கார்டு. ஃபைனலி இவ்வளோ நாள் நம்ம ரைட்டரை பற்றி பேசணும். ஆஸ் அ டைரக்டர், வாட் இஸ் யோர் ஃபேவரட் மூமெண்ட் இன் த ஃபிலிம்? My favorite, I'll probably tell you two things, sir. That entire Kalyana setup you're seeing, it was done in 2 days, sir. It was never meant to happen. Somehow, art department இது கரெக்டாக அவங்களால அந்த டைம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. பட் we have to shoot because all artist dates are there. What we had. So we found a vendor who does for marriage. We brought him. And art director worked on top of that. And in 2 days that set was made. And we shot that entire sequence with all the actors. Like ஒரு பெரிய எனக்கு அது ரொம்ப இதுவாக இருந்தது சார். அவ்வளோ பெரிய பட்டாளத்தை 2 நாள். இன்னொன்று இருக்கவங்க எல்லாம் டேரக்டர்ஸ் வேறு. இவன் என்ன எடுத்ததே திருப்பி எடுத்துகிட்டு இருக்கான். ஏன்னா they didn't understand that I'm shooting song. மிஷ்கின் சார்லாம் இது தேவையில்லையே, சரி எதுக்கும் எடுக்கலாம், செகண்ட் படம் கற்றுப்பான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட் தட். இட்ஸ் பேசிக்லி I'm taking a song where I'm going for a lot of reactions and a lot of cuts. And இந்த சைடில் எனக்கும் கௌதம் மேனன் சாருக்கும் வேறு ஒரு இது போயிட்டுருக்கோம். இட் இஸ் லைக் ஹேவிங் ஒன் என்டையர் பஞ்ச் ஆஃப் பீப்புள் இட் ஒன் பிளேஸில் சார். அது ஒரு மாதிரி ஹேண்ட்லிங் ஆல் திஸ் பீப்புள், அது ஒரு நல்ல ஒரு ஃபயரான ஒரு இதுவாக இருந்துச்சு. பர்சனலாக வந்துட்டு எனக்கு சரி இது அப்பா சீன் எடுக்கும் போது அந்த கடைசியில் அது எடுக்கும் போது என்னென்னா I know that scene would work with Mariam George sir and other things, but Mishkin sir வந்து first 2 days he was little is இது இல்லை சார், என்னடா என்னை போட்டு டயலாக்லாம் பேசக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி we had a kind of a small tiff like இல்லை சார் இப்படி தான் வேணும், this is how I work, அப்படி தான் can't dialogues இதுன்ட்டு இருந்துச்சு. Somewhere second day, but the thing is if he says something I'll think about it, I'll come back say no sir this is correct. ஈவன் இஃப் சரி ஓகே உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாலும் நான் என்னோட கேமராமேன் இருக்கான்ல அவன் வந்துட்டு மச்சான் ஹவ் யூ ஆர் டூயிங் இஸ் நைஸ், ஐ வாண்ட் டு டூ தட், டோன்ட் சேஞ்ச் அப்படி வருவாங்க. தே லைக் த வே ஐ டூ, ஐ வாண்ட் மை ஆக்டர்ஸ் டு டூ. ஸோ
அது ஃபஸ்ட்டு ஒரு 2 days கஷ்டமாக இருந்தது சார். சடனாக ஒரு தென் வி காட் அடாப்டட். வி வர் லைக் ஹீ ஸ்டார்டட் என்ஜாயிங் மை ப்ராசஸ். சடன்லி ஒரு 5th or 6th டே ஷூட்டிங் ஆஃப் மிஷ்கின் அந்த இதில் இந்த சக்ஸஸ் இந்த இதை பற்றிலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். சேர் போட்டு உட்காந்துட்ருக்கேன். ஐம் டேக்கிங் ஷாட். கண்ணம்மா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்னடா ஐ லைக் யுவர் ஷோடா, ஐ லைக் த வே யூ புட் யுவர் ஷோ மேன், ஐ லைக் யுவர் ஷோனாரு. ஐ திங்க் தட் வாஸ் அ வெரி குட் மூமெண்ட் வென் தட் மேன், இட் வாஸ் லைக் அன் ஆர்க், தட் மேன் டெல்லிங். அது ஒரு நல்ல மூமெண்ட் சார். அண்ட் ஸ்விக்கி சீன் எடுக்கும்போது we finished off in 2 hours, but the reaction we wanted, ஹாப்பியாக இருக்குது சார். It has to feel very genuine. I felt very genuine when I made Pradeep do that, and Pradeep was fantastic as that. இது ஹார்ட்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே இந்த சைட் கட் பண்ணும்போது இவர் சைடில் ஒரு கில்ட் இருக்கும், என்னால் தானே இதெல்லாம் நடந்திருக்குன்னு. ஆனால் அந்த கில்ட் ஓவர் கம் பண்ணுறது. நான் கூட நான் டப்பிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். நான் கூட லைஃபே போச்சுன்னு நினச்சி பயந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது யூ கேன் சி த ஜென்யூன் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆக்டர் இன் தட் மிஷ்கின் இஸ் ஃபினாமினல் அந்த ஷாட்டில். ஐ திங்க் ஐ ஹேட் ஃபன் ஷூட்டிங் தட். ஐ திங்க் மிஷ்கின் மட்டும் இந்த படத்தில் இல்லைன்னா இது வேற he is so good in this role. I wanted him and we got him and he did it, sir. But you wanted him from the beginning. I wrote it with him, sir. I wrote it for him. Mariam George and Hidde, it's every I wrote this for Pradeep. These characters were written for Mariam George and Mishkin. You cannot see anybody else other than these two because of their whatever they offer. And also my favorite thing was சில இடம்லாம் சார் இது ஃபன்னாக சில டைலாக்லாம் சார். பிரதீப் வந்து இந்த பிளேட்டை தள்ளி விடுறது, ப்ரோ ரொம்ப மோசமானவனாக இருக்கான் ப்ரோ, இப்படிலாம் எவனாவது பண்ணுவானா ப்ரோ, இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கரெக்டாக தான் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு எப்படி பண்ணுறது இல்லை, ஏன்னா எனக்கு நான் நேச்சுரலாக அப்படி ஆள் இல்லைல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதே மாதிரி டே பண்டி அந்த சீக்வன்ஸ் அந்த இது, அதுக்கப்புறம் டே பாம்பு நண்பு எல்லாம் ஹாலில் பார்த்துக்கோங்களேன் நைட்டு அப்படின்னு ஏசி ரூம் வேணும் அப்படின்னு அடாசிட்டி டு டேக் அந்த இது இருக்குல்ல, இதெல்லாம் அப்படி தான் சார். அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கும். அது ஆக்சுவலி ஐ திங்க் அது இது பண்ணும்போது அப்போல்லாம் இட் வாஸ் லைக் பண்ணிட்டேன் சார். நான் அப்போ உண்மையை சொல்ல அவன் திருப்பி ரொம்ப மோசமான ஒரு டைமில் ஐ டோல்ட் ஹிம் இதெல்லாம் நான் தாண்டா அப்படின்னும் போது ஒரு மாதிரி ப்ரோ இஸ் லைக் வெரி ஜட்ஜ்மெண்ட், இட் இஸ் க்யூட். ஸோ நம்ம லைஃபோட சில மொமெண்ட்ஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணி நம்மளை பார்த்து துப்பிக்கிற மாதிரி சில இதெல்லாம் இருக்கும்ல. அகெயின் திஸ் ஃபிலிம் வாஸ் மோர் லைக் அ ஃபிலிம் வேர் லைக் ஐ குட் ஃபைண்ட் அவுட் மை ஓன் ஃப்ளாஸ் whatever I was, and I can say I've become a better man. It's like a therapy I made for myself. Nice, an autobiographical therapy. Obviously, it's not like only that character traits and other things. But super, congratulations. Very, very like happy that, because see, art films la எல்லா படமே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆர்ட் ஃபிலிம்ஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு நீஷ் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு ரிவால்வ்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக மட்டும் பண்ணால் போதும். வேறஸ் மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணும்போது லைக் இப்படி ஒரு எல்லா தரப்பு மக்களும் வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். ஸோ யூ டன் தட். அண்ட் ஐ திங்க் இப்போ ஆர்ட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா சார், நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கருத்தை வாட் எவர் அது வந்து ஃபிலிம்ஸ் ஐ மீன் ஃபெஸ்டிவல் பார்க்குறவங்களுக்கு மட்டுமே கொடுக்குறதுன்றது வந்து ஒரு டைப் ஆஃப் இது சார். லைக் இட்ஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட் ஆர்ட் ஃபிலிம்ஸ். பட் அதே ஆர்ட் கண்டென்ட்டில் பேசுகிற ஆர்ட்டை நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுற விதமாக கொடுத்தா இது. ஐம் நாட் கம்பேரிங் மை ஃபிலிம் வித் எனி அதர் ஃபிலிம்ஸ், பட் ஐம் சேயிங் லைக் சே 12th fail. What does it talk about, sir? Perseverance. You work hard and you study, you'll go great heights in life. What is Dragon telling? There's no shortcut to success. You have to study. And importance of education and foundation. கிட்டத்தட்ட அது பேசுகிறது இந்த டேர்ம்ஸில் தான் இது பேசுது. என்னன்னா கொஞ்சம் ஜாலியாக ஜனரஞ்சகமாக மக்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி பேசுகிறேன் சார், அவ்வளோதான். அண்ட் தட் இன் தட் ஹீ இஸ் அ வெரி நைஸ் கை. இன் 12th fail இஸ் அ கை ஹூ இஸ் ரொம்ப நல்லவன். நம்ம ஊரில் நல்லவனை வச்சு அவன் நல்லவனாக இருக்குன்றதே, நல்லவனாக இருந்தால் அவன் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறது, அவன் ரொம்ப நல்லவன்ப்பா எப்படியாவது ஜெயிச்சிடணும், அவன் எப்படியாவது ஐஏஎஸ் ஆகிடணுன்றது ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்கும். இங்கே இவன் கெட்டவன், he needs the crime and punishment, the morals need to be taught. So அங்கே வந்து this film comes, but it all tells the same value. But about a flawed character, அங்கே வந்து it's about a good character. அவ்வளோதான். Thank you. Thank you.
Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.